ஹாய் ப்ரோ கார்த்திக். ப்ரோ இப்போ இந்த வாழை, லப்பர் பந்து இந்த மாதிரி படத்துக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்துட்டு போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படத்துக்கு ஏன் ப்ரோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கல? சரியா ப்ரொமோட் பண்ணல. இன்னொன்று அந்த படத்துலையுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, மேக்கிங்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. நல்ல கதை, சூப்பர் கதை, மேக்கிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதையும் சரியா பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த படத்துக்கும் இந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும். மேக்கிங்ல கொஞ்சம் சூட்டபிள் ஆயிடுச்சு. ஆனா பார்க்க செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அயோத்தி மாதிரியே இருந்துச்சு, அயோத்தியோட கொஞ்சம் பெட்டரா தான் இருந்துச்சு. இல்ல அதான் கதையா சூப்பர் கதைங்க, அது நல்ல கதை. ஓகே ஓகே ப்ரோ மேக்கிங்ல சூட்டபிள் ஆகி போச்சு. ப்ரோ இப்போ லப்பர் பந்தும் கடைசி ஒரு 2ல இது கூட நல்லா போயிட்டு இருக்கு. ரப்பர் பந்து தான். ரீசெண்டா ரிலீஸ் ஆன எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்களே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் வீக் எகைன் நான் 2-3 பெரிய படம் வருது இல்லை ப்ரோ, அதனால இந்த படத்தை சப்போர்ட் ஆகும். ஏன்னா ஒரு வித்தின் 5 daysல அடுத்த 2 பெரிய படம் வருது, தேவைதான் வருது, வேற படம் போட்டு வேலன் வருது, ஹிட்லர் வருது, பேட்டரப் வருது, 4 படம் வருது, கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். இல்லை ப்ரோ, இவ்வளோ நாள் மொக்க படமா விட்டு ஒரேடியா எல்லாத்தையும் விட்றாங்களே அப்படி. கரெக்ட் தான், என்ன பண்றது. கிட்டத்தட்ட ஜனவரியில இருந்து இது அனௌன்ஸ்மெண்ட் போடு வரைக்கும் ஒரு படம் கூட பெருசா இல்லை ப்ரோ. அந்த டைம்ல விட்டுருக்கலாம் ப்ரோ, நிறைய பேர் எடுத்தாங்க. கார்த்திக் ஜி வணக்கம். அந்த சாருன்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட ட்ரைலர் நோட்டு இருந்தாங்க, பாத்தீங்களா? சார் விமல் தான் ட்ரைலர் பார்க்கல, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அது வந்துட்டு நம்ம இவர் இருக்கார்ல போஸ் வெங்கட்னு சொல்லிட்டு இந்த மெட்டி ஒளியில நடிச்சிருப்பார்ல போஸ், அவரு டைரக்ட் பண்ற படம் அது. ட்ரைலர் வந்துட்டு ஆக்சுவலா அது டிஎம்கேக்கு எதுவா இருக்குன்னு வச்சுங்களேன், சப்போர்ட் பண்ற மாதிரி, தீகா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு படம் அது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா வந்து அது ஆக்சுவலா எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு வாகை சூடா மாதிரி இவரு விமல் வந்து டீச்சரா வராரு. டீச்சரா வர இடத்துல அவர் வந்து சொல்லி கொடுக்குற போது அந்த ஊர்ல இருக்க பெருந்தலைங்கள்லாம் வந்து எப்படி ஸ்கூல் இருக்கலாம், கீழ்ஜாதி பசங்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி பேரை சொல்லி அந்த நம்ம கிராமத்துலாம் சாமி வரும்ல ரோட்டுக்கு, அதாவது இந்த கையில இது வச்சுட்டு தீச்சட்டி வச்சுட்டு வருவாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஸ்கூல்கிட்ட நின்றுட்டு இந்த ஸ்கூல் ஐடி அந்த கோயில் கட்டுன்ற மாதிரி சொல்ற மாதிரி சொல்லி அந்த இதை இடிச்சு அது மூலியமா வர பிரச்சனையை பேசி எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க போது. நான் பார்க்கல ட்ரைலர்லாம். நல்லா இருக்கா ட்ரைலர்? இல்ல ப்ரோ, வாடை சூடாவா நல்ல படம் ப்ரோ, அது நல்ல படம் இல்லங்க, இல்ல நல்ல படம் தாங்க. இல்ல ஐயோ நான் அப்படி சொல்லுங்க, அந்த அது மாதிரி அதே கெட்டப்ல வராரு அவரு, அந்த மீசை வச்சுக்கிட்டு 1980s நடக்கிற மாதிரி. எனக்கு டக்குன்னு அதை கம்பேர் பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சு. அது நல்ல படம். இல்ல கம்பேர் எல்லாம் பண்ணலங்க, ரொம்ப ஆவேசமா இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல வந்ததுன்னா. வழக்கம் போல யார் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. சரிதான், ஆனா இவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரோமோட் பண்றதுக்கு. என்னதாங்க உங்க பிரச்சனை? உங்களுக்கு இதை ப்ரோமோட் பண்ணுமா இந்த படத்தை பத்தி ஏதாவது? கார்த்தி ப்ரோ, தொடர்ந்து இந்த கேஸ்ட் ஆபரேஷன் பத்தியே படம் வந்துட்டு இருக்கிறது ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு. அதுல நல்ல படம் மட்டும்தான் ஓடும், அதுல நல்லா இருக்க படம் மட்டும் தான் ஓடும். இது ஓவர திணிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ, இந்த கேஸ்ட் ஆபரேஷன். அதுதாங்க, அதுல நல்ல படம் மட்டும் தான் ஓடும், நல்லா இருக்க படம் தான் ஓடும், இதெல்லாம் ஓடாது.
கார்த்தினா ஹாய்ண்ணா கேக்குதா? கேக்குது இது S44 வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு வலைபேச்சுல சொல்றாங்க, வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இன்னும் 20 நாள் தான் ஷூட்டிங் இருக்கு, ஷூட்டிங் முடிஞ்சிடும், வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. கார்த்தி ப்ரோ, லாஸ்டா அந்த விடாமுயற்சி அப்டேட் ஏதாவது இருக்கா? அதுவும் பொங்கல் தான், பொங்கல் தான். கண்டிப்பா பொங்கல் தான். விடாமுயற்சி பொங்கல்னா குட் பேட் ஆப்லி அதுவும் பொங்கல் வீடுன்னு போட்டு இருக்காங்க ப்ரோ. இதெல்லாம் எப்படிதான் நியூஸ் இருந்துச்சு? அது கொஞ்சம் லேட் ஆயிடும். இல்ல அது கொஞ்சம் லேட் ஆகும். இல்ல ப்ரோ, செகண்ட் பொங்கல் டைம் தாண்டியா? கூட போஸ்டர் தானே போட்டாங்க ப்ரோ, அதனாலதான் கேட்டேன். பிரேமவர்ஷி பொங்கல் வருங்க, அது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த படம். ஓகே, குட் பேட் அக்லி வந்து push ஆகுதா? கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. நேத்து வேட்டையன் தலைவர் ஸ்பீச் கேட்டீங்களா? கேட்கல, வந்திருக்கா எதுலயாவது? எதுலயும் வரலன்னு நினைக்கிறேன். நினைச்சுப்போம் அப்பப்போ ஏதாவது நியூஸா போடுறது ஹிண்டா போடுறதுதான் பாக்குறேன். இல்ல வரல. செம ஸ்பீச் ப்ரோ. வீடியோ வரல, டியூட்டா தான் நீங்க இருக்கும். கேட்டீங்களா? நீங்க கேட்டீங்களா? மறுபடியும் புதுசா ஏதோ கழுது கதை அப்படிலாம் ஒரு எதுவும் பேசின மாதிரி தெரியலையே. அப்படிலாம் பேசி போட்டிருப்பாங்களே நியூஸ்ல. இல்ல ப்ரோ, அப்படி எதுவும் சொல்லல. சகுனி கழுதை கார்த்திக் ப்ரோ, அவர் பேசினதோட வெளியில மக்கள் அதிகமா பேசினதுதான் ப்ரோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? என்ன பேசுனாங்க? டிக்கெட் ப்ராப்ளம் ப்ரோ. டிக்கெட் இஷ்யூ வந்து ஆமா அந்த பிரச்சனை நிறைய இருந்துச்சுங்க. அது எல்லா ஆடியன்ஸ்லயும் இருக்குங்க. நிறைய பேர் வந்து டிக்கெட் வச்சிருக்கவங்க உள்ள விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டுருப்பாங்க. இதெல்லாம் யூஸ்வலா இருக்கிறது தான். இவனுங்க வலைபேச்சுக்கு டாபிக் நியூஸே அதுதான். வேட்டையின் இதில் குளறுபடியா அப்படின்னு போட்டு பயங்கர ஃபார்ம் அதுல. ப்ரோ, அது எப்படி ப்ரோ ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் எக்ஸ்ட்ரா டிக்கெட் எடுத்துக்குவாங்களா? இல்ல அது ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஒரு 5000 பேர் 6000 பேர்த்த ஒரு இடத்துல கேதர் பண்ணும்போது என்னன்னா, பாஸ் வச்சிருக்கவங்க நிறைய பேர் வருவான். பாஸ் இல்லாமல் சில பேர் உள்ள போயிருவாங்க. பாஸ் வச்சிருக்கவங்க லேட்டா வந்துட்டு என்னை விடுங்க. சினிமா தேட்டர்ல வந்து A10 டிக்கெட் நான் வச்சிருக்கேன்ற மாதிரி A10 வச்சிருக்க மாதிரி A10 என்கிட்ட தான் இருக்கு விடுங்கன்ற மாதிரி கேட்பான். அப்படி பண்ணவே முடியாதுல்ல இப்போ. இல்ல பேக் மாட்டிட்டு போனோம். பேக் எல்லாம் வந்து வெளில வச்சுட்டு தான் வரணும்னு சொல்றானோ, அவன் தூக்கி போட்டுட்டு போனோம் ப்ரோ. நேத்து உள்ளார பேக் எல்லாம் ஒரு மூலையில கிடக்குது. அவன் தூக்கி போட்டு உள்ளார போனோம். பேக் மட்டும் எதுக்கு பண்ணீங்க? இல்ல அவன் ஆபீஸ முடிச்சிட்டு எப்படி ப்ரோ அவன் வீட்டுக்கு போயிட்டு போக முடியுமா? லேட் ஆயிடும்ல. அவன் ஆபீஸ் பேக் தூக்கி போட்டீங்களா? இல்ல அவன் புக்கு அது லேப்டாப் அது மாதிரி இருந்துச்சுன்னா போயிடும். ஆடி லட்ச தலைவி தாங்க, பயங்கரமான தலைவலி. அது பண்ணி அது யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஏதோ ஒரு குறை இருந்துட்டே தான் இருக்கும். அதுல உள்ள போனீங்கன்னாலும் அதே பிரச்சனை தான் இருக்கும். 4 மணிக்கு உங்களை உட்கார வச்சு 2 மணி நேரம் தண்ணிலாம் இல்லாம உட்கார வச்சுட்டு 6 மணிக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாவகாசமா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் போகும், 11 மணி வரைக்கும். நீங்க எங்கேயும் எந்திரிச்சே போக முடியாது. போகும்போது சாப்பாடு போடுவாங்களா ப்ரோ? எஸ்டிஆர் மட்டும் தான் போட்டாரா? ஒண்ணுமே இருக்காது, தண்ணி கூட இருக்காது. எஸ்டிஆர் எங்க போட்டாரு? அப்ப எல்லா ஆடியோ எஸ்டிஆரோட ஒரு படத்துல போகும்போது சாப்பாடு கொடுத்தாங்க ப்ரோ எல்லாருக்கும். இதுல டெம்போ ஏதோ வச்சு. அதெல்லாம் முடியும் போதுங்க 11 மணிக்கு முடிச்சுட்டு வெளில வரும்போது கொடுப்பாங்க. கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு வேட்டைன்ற
18 டீசரா நான் சொல்லிட்டேனே எனக்கு பெருசா பிடிக்கலங்க. பிரசாந்துக்கு ஏதோ விடுங்க ப்ரோ கிளிப் ஏதாச்சும் மொபைல் போன். அவர் கால் பண்ணுங்க, கூப்பிடுங்க. ப்ரோ வேட்டையன் டீசர் வந்துட்டு ஏதோ அவசர அடி அடிச்சு கொடுத்த மாதிரி இருக்கு ப்ரோ. இல்ல ப்ரோ, கரெக்டா ஓரளவுக்கு ஓகே ப்ரோ. ஆனா ஏதோ மிஸ் ஆன மாதிரியே இருக்கு ப்ரோ இதுல. அப்ப ப்ரோ பிரகாஷ் மறுபடியும் வாய்ஸ் அவர் நம்ம செட் வந்தாருன்னா ஆகல. டிஎம்கேன்னு சொல்லி அமுச்சு ப்ரோ ஆக்சுவலா சொல்ல போனா வரும் ஆனா வராது. மாசா இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஆனா இல்லாத மாதிரி இருக்கும். அங்கதான் ப்ரோ மிஸ் ஆச்சு. லுக்குமே கொஞ்சம் இதா இருக்க மாதிரி இருக்கும், லைக் ஒரு ஆவரேஜ் டாப் மாதிரி. லுக்கு கூட ஓகே சரியா ப்ரோ. எல்லாம் அப்படிதாங்க இருக்கும். படம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. அப்படியா ப்ரோ? ஒரு இடத்துல ஃபோன் இருக்கு. ப்ரோ விஜய் மாநாடு டேட் வேற அனௌன்ஸ், அது என்ன ப்ரோ கன்ஃபார்ம் நடந்துருமா டேட்? கன்ஃபார்ம் நடந்துரும். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது தானே ஃபர்ஸ்ட். அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது தானே, அதனால வரும். ஏதோ பார்க்கிங் இஷ்யூ அது இதுன்னு சொல்லிட்டாங்களா, சார்ட் அவுட் பண்ணிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மாநாடுன்னு வந்தால் அப்படி தாங்க இருக்கும். அவங்க டேட்டை வந்து அந்த டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ப்ரோ வேட்டையனுக்கு ஹைப் எப்படி ப்ரோ இருக்கு? வேட்டையனுக்கு வந்து சூப்பர் டேட்டுங்க, செம்ம டேட்டு. ஆயுத பூஜை லீவுன்றது நார்மலாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் கூட அந்த படம் ஓட்டிடும். 5 அந்த மாதிரி days டேட்டு. லீவ் இருக்கும் சோலோ ப்ரோ. ரிலீஸ் ஆகுது. அது பெரிய ப்ளஸ். அந்த படத்துக்கு கூட போட்டிக்கு எந்த படமும் இல்லை. இன்னொன்று அக்டோபர் 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேவாம் ப்ரோ. ஐ திங்க் கார்த்தி ப்ரோ இதை ஒரு 2 months சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது வந்து 2 பேத்துக்கு இருக்கலாம். மென்டல் ஹெல்த் டே ப்ரோ 2 பேத்துக்கு கரெக்டா இருக்கலாம். யார் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்காரு, வேர்ல்டு மென்டல் யார் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறவங்களோ அவங்களுக்கு இருக்கலாம்ல. மென்டல் ஹெல்த் படம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கலாம், ரொம்ப பாதிக்கப்பட்டு போய் கதறவங்களுக்கு இருக்கலாம். இந்தியன் டூ எஃபெக்ட் ஆயிரம் போகுது ப்ரோ, அதான் போது பயம். பார்த்துட்டு ஆடியன்ஸ் மன உளைச்சலாக இல்ல ஐ திங்க் கார்த்திக் ப்ரோ வந்துட்டு இது வந்து 2 months சொல்லிட்டு இருக்காரு. அந்த டேட்டு சூப்பர் டேட்டு, யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. ப்ரோ ஏங்க நான் முன்னாடி ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டேனுங்க, கங்குவாவும் வேட்டையனும் ஒன்னா வந்துச்சுன்னா கோட்டோட கலெக்ஷன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 படம் ஒன்றா வந்துச்சுன்னா 2 படமே அடிக்காது அப்படின்னு. ஆனால் அது சோலோ ரிலீஸ் ஆகும்போது தான் வாய்ப்பு இருக்குன்றது முன்னே நாங்கள் கங்குவா வந்து தள்ளி போனப்போ நீங்களால செலிப்ரேட் பண்ணீங்களா அப்படி சொன்னேன். எங்கள் கங்குவா அந்த டேட்டில் வந்தால் தான் உங்களுக்கு ப்ளஸ். இல்லைன்னா ரஜினிக்கு சோலோ டேட்டு கொடுக்குறீங்க, ரஜினியோட படங்கள் எப்படி போகணும்னு தெரியாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா தாறுமாறாக போயிடும். அவருக்கு ஓவர்சீஸ் மார்க்கெட் இருக்குது. இதில் வந்து ஃபகத் ஃபாசில்லாம் இருக்காங்க, கேரளாவில் பெரிய மஞ்சு வாரியர் இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. பட் இந்த படத்துலயும் ஒரு இது இருக்கு. இந்த படம் வந்து ரஜினி படமா இருக்காது, மாஸ் கமர்ஷியல் படம்லாம் இருக்காது. படம் ஜெய்பி மாதிரி ஒரு படத்துல ரஜினி இல்ல ப்ரோ, அது ஜெய்பி மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஒரு படத்துல ரஜினி மாஸ் டைலாக் கூட ஒன்னும் பெருசா இல்ல ப்ரோ. ஆனா ஜெய்பி படம் மாதிரி ஒரு படத்துல ரஜினி. நிறைய என்கவுண்டர் பத்தி ப்ரோ கார்த்திக், ஆனா படம் ஃபுல்லா நிறைய என்கவுண்டர் சீன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டீசர் ஃபுல்லா துப்பாக்கியில சொல்ற மாதிரியே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. கதை தானே, என்கவுண்டர் பத்தி தான் கதை. என்ன கேட்டா அது கமர்ஷியலாவே இருந்தா ஓகே ப்ரோ. படம் ரொம்ப ஜெய்பி மாதிரி கொண்டு போனாங்கன்னாலும் இவருக்கு அது கரெக்டா சூட் ஆகுமான்னு தெரியும். சைக்கோ கேரக்டர் ப்ரோ, வில்லன் மாதிரி சைக்கோ கேரக்டர் ப்ரோ. இல்ல அது தெரியல, எனக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் கிடையாது, வில்லன் மாதிரிலாம் கிடையாது. ப்ரோ நீங்க ஸ்ட்ரீட் 2 பார்த்தீங்களா ப்ரோ? ஹிந்தில இருந்தது. ஸ்ரீ ஒன்னே பார்க்கல, தெரியாது அந்த படம். என்ன பேய் படம் தானே அது? அது என்ன ப்ரோ ஜவான் கலெக்ஷனே போட்டுச்சுங்க. ஹிந்தியில இப்பதான் ப்ரோ டாப் இருக்கு.
இந்தியில சோலோ இதுல அதான் ப்ரோ ஹையஸ்ட். ப்ரோ அடுத்து சூர்யாவும் நேனாவில் பண்றாங்களா இல்ல வாடிவாசல் தான் ஸ்ட்ரெயிட்டா போறாங்களா ப்ரோ? ஞானவேல் அடுத்த படம் வந்து இது பண்றாருல சரவணபவன் ஓனருடைய பிக் ஒன்று பண்றாரு. அதான் அது 2Dல தானே பண்றாங்க. ஆமா அதுல சூர்யா கிடையாது. இல்ல இப்ப 20 daysல ஷூட் முடிஞ்சிடும் நீங்க 44 அடுத்து நடுவுல ஏதாவது சின்ன படம் மாதிரி பண்றாங்களா இல்ல வாடிவாசல் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா ப்ரோ? அடுத்து ஒன்று பண்றாரு, அது அனௌன்ஸ் பண்றது வரும் சீக்கிரம். ஆல்ரெடி அந்த நியூஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வேற ஹீரோ வச்சு. ப்ரோ தேவாரா நெக்ஸ்ட் வீக் வருது இல்லை ப்ரோ, அது நீங்க பாத்துட்டீங்களா? தேவரெல்லாம் எப்படிங்க பார்க்க முடியும்? அது பெரிய படம் இல்லை, 400 கோடி படம். அது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அவங்க பெரிய செலிப்ரேஷன் நினைக்கிறாங்க. அதெல்லாம் போடவே மாட்டாங்க முன்னாடிலாம். ரிலீஸ் அன்னைக்கு தான் பார்க்கணும். ப்ரோ நாளைக்கே ட்ரெய்லர் வருது ப்ரோ தேவாராக்கு. ஏற்கனவே வந்துருச்சுலனா ரிலீஸ் ட்ரெய்லர் வருது. நாளைக்கு ரிலீஸ் ட்ரெய்லர் வருது, செகண்ட் ட்ரெய்லர் வருது. ஆனா அதுவுமே ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங்கா தான் ப்ரோ இருக்காது. புக்கிங்லாம் சூப்பரா இருக்கு தெலுங்குல. ப்ரோ புக்கிங் தெலுங்கோட ஓவர்சீஸ் தான் ப்ரோ ஜாஸ்தி. ஓவர்சீஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. சுறாமி எல்லாம் பார்த்து ஹைப். அது யூஎஸ்ல வந்து ப்ரோ இல்ல ப்ரோ, யூஎஸ்ல வந்து இதோட கலெக்ஷன். கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது வரைக்கும் தலைவர் ஆடியோ லஞ்ச் ஏதாச்சும் ஒண்ணு பாத்திருக்கீங்களா? நேர்ல இல்லையே. என்ன படம் இதுக்கு முன்னாடி வந்துச்சு? ஜெயிலர் பார்க்கல. அதுக்கு முன்னாடி என்ன? அதுக்கு முன்னாடி வந்து தர்பார். காலாவா? காலா தர்பார் பார்க்கல. அவரு படம் அவரோட ஆடியன்ஸ் எதுவும் பார்த்ததில்ல. அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டீங்களா நீங்க தலைவர் ஆடியோ? அவ்வளவா ஆர்வம் காட்ட மாட்டீங்க ஏங்க? நான் இங்க எந்த ஆடியோ லஞ்சுக்குமே ஆர்வம் காட்ட மாட்டேங்க. அது எங்க ஆடியோ லஞ்சில் போய் உட்காந்து 4 மணிக்கு உட்காந்து 10 மணிக்கு வரைக்கும் விடுவாங்க. அதுல உட்காந்து கடுப்பாவுங்க. இல்ல நேத்தியே அது மாதிரிதான் ஆயிடுச்சு. ஆனா அனிருத் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைவர் ஸ்பீச் தான் அனிருத். அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் போர் தான் அடிச்சிச்சு. அதனாலதான் எப்பவுமே தலைவரை கடைசியா பேச விடுறது. ப்ரோ அவர் பேசுறது ஒரு எனர்ஜி மாதிரி வேற மாதிரி. கொஞ்சம் கூட போர் அடிக்கல அவர் பேசும்போது. வாடிவாசலுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்றாருன்னு சொன்னீங்களா? நான் அதோட ஏதாவது இன்னொரு சின்ன குழு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் சொல்லிட்டேனே க்ளூ. ஏற்கனவே அந்த படம் இன்னொரு பெரிய ஹீரோ பண்றாருன்னு சொல்லி நியூஸ்லாம் வந்தது. அது நடக்கல. அதுதான். ப்ரோ கார்த்தி ப்ரோ, இந்த RRR வந்துட்டு கார்த்திக்கும் சூர்யா சாரும் நடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா ப்ரோ? அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க அதெல்லாம் வந்து 3 வருஷம் ஆச்சு படம் வந்து. இப்போ வந்து கேட்டு என்ன கண்டுபிடிக்க போறீங்க அதுல? இல்ல ப்ரோ, இப்பதான் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுதா, அதனாலதான் கேட்டேன். சரி ஓகே. கேட்டு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னா என்ன வரப்போகுது? ஷூர் ப்ரோ, ஷூர். தேங்க்யூ. ஆமான்னு சொன்னா என்ன வரும்? ஐயோ நடிக்காம விட்டாங்களேன்னு நினைக்க போறீங்களா? இல்ல அந்த மாதிரிதான் இது ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சா, அதனாலதான் கேட்டேன். முடிஞ்சு போன கதை. கார்த்திக் ஒரு தங்கனா நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னும் வரலையா? திஸ் வீக் ஓடிடி சீசன் போட்டுருக்கு. வரல ப்ரோ. 20th போட்டாங்க, ஆனா ரிலீஸ் ஆகல ப்ரோ. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆச்சு. செப்டம்பர் 15 வந்திருக்கணுமே. நீங்களும் திஸ் வீக் ரிலீஸ் ஓடிடில வருது 20th.
வந்துடும் ஒரு வாரம் முன்ன போனால் வந்துடும். கார்த்திக் ப்ரோ அந்த என்ன படம் அது, படம் பேரே மறந்துடுச்சு. இந்த ரஜினி சார் நடிச்சார்ல ப்ரோ இப்போ லாஸ்டா மறுபடியும் கூட. ஜெயிலர் ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்னொரு படம் லால் சலாமா? லால் சலாம். அதோட பழைய டிஸ்க்ல கிடைச்சிருச்சு, ஓடிடில புது வெர்ஷன் ரிலீஸ் பண்ணி சொன்னாங்க. அது எப்படி ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நேற்று தான் அதை பத்தி பேசிறோம். நேற்று இல்ல ப்ரோ, அதனாலதான் நான் கேட்டேன், சாரி. இல்ல ஓகே அது இல்ல, சும்மா சொன்னேன். அதை பத்தி ஒன்னும் நீங்க நினைக்க ஏற்கனவே இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பாத்துட்டீங்களா ப்ரோ? அது நான் பார்க்கவே இல்லை ப்ரோ. அது பார்க்கல. அப்போ உங்களுக்கு இந்த படம் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கும், அதான் பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ உண்மையிலே இந்தியன் டூட நல்லா தான் ப்ரோ இருக்கும். அது பார்க்கலாம். இந்தியன் டூ அளவுக்கு கொடூரமா எந்த படமுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல. அந்த லெவல்ல கொடூரமா இருக்காது. கொஞ்சம் சீரியல் எஃபெக்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்குமே தவிர அது ரஜினி படமும் கிடையாது. ரஜினிக்கு பெரிய ரோலும் கிடையாது, விஷ்ணு தான் பெரிய ரோல் இருக்கும். இந்தியன் மொக்க படம் இல்ல அது. ஆனா எவ்வளவு நாள் ஆனாலும் இந்தியன் டூ மட்டும் அடிக்காம இருக்கவே முடியாது ப்ரோ. அது என்னன்னா கிரிக்கெட்ல படம் இருக்கலாம், இந்தியன் சொல்லும்போது ஒரு பெரிய வருது. இவர் கமல் என்ன ப்ரோ மக்களின் மையத்தோட திரும்ப தலைவரா அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது எப்படி ப்ரோ, அவரே அவர் போடுவாரா இல்ல எப்படி? தைரியமாக உண்மை பேசும் கொம்பன் ஆண்டவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நீங்க ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க ப்ரோ. இல்ல நான் கிண்டல் கேட்கல, சீரியஸா கேட்கிறேன் ப்ரோ. அது ஓட்டிங் ப்ராசஸா இல்ல இல்ல ஓட்டிங் ப்ராசஸ் தான் அது. நீங்க ஒரு சங்கம் கட்சி இதெல்லாம் எது நடத்துனீங்கனாலும் இந்தியாவில் அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, சொசைட்டி ஆக்ட் எல்லாம் இருக்கு நிறையா. வருஷம் ஒரு மீட்டிங் போடணும், மாதம் மீட்டிங் போடணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அது இருந்தால் தான் அந்த திரும்ப ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த கட்சியை. ஸோ அதுக்கு தலைவர் யார், அப்போ நீங்கள் வந்து கொடுக்கும்போதே அவங்க பைலெல்லாம் கொடுக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் தலைவர் தேர்ந்தெடுப்போம், 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுவோம், எப்படி தலைவரை எலெக்ட் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லணும், கொடுக்கணும். அந்த ரூல்லாம் வந்து கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும் கட்சியை. அப்படி இருக்கும்போது அது ப்ராசஸாக அது பண்ணிதான் வேற வழி இல்லை. ஜெயலலிதா இருக்கும் போது ஆமா எல்லா கட்சியும் பண்ணுவாங்க, எல்லா சங்கமும் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணிதான் ஆகணும். நீங்க சொல்றீங்க நடிகர் சங்கம், அந்த தயாரிப்பாளர் சங்கம், உங்களுக்கு தெரிஞ்ச சினிமாட்டதான் சொல்றேன். அதை தாண்டி சின்ன சின்ன சங்கங்களா இருக்குல்ல, ரோட்டரி கிளப்ல இருந்து எல்லாத்துலயுமே அதை பண்ணிதான் ஆகணும். நீங்க என்ன பயில வச்சிருக்கீங்க, 3 வருஷமா 2 வருஷமா 1 வருஷமா, எப்படி ஓட்டு வந்து எலெக்ஷன் நடத்தியா இல்ல வாக்கெடுப்பு நடத்தியா அப்படின்றதெல்லாம் நீங்க பயிலால என்ன வச்சிருக்கீங்களோ அதை பண்ணிதான் ஆகணும். எல்லாத்தையும் சைன் வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணிதான் ஆகணும். 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து தலைவர் மாற்றணும் அப்படின்னா, அப்படின்னு பயிலா இருக்கு அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் வைக்கணும், இல்லை ஓட்டெடுப்பு நடத்தணும், புது தலைவரை எலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். ஜெயலலிதா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும் போதே திரும்ப அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லும். இப்போ வேற யாரும் நிற்க போறா, அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ரூல் படி அது நடந்துட்டு தான் இருக்கும், அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கும். கார்த்திக் ப்ரோ, அது திமுகல இருந்து எல்லா கட்சிக்கும் தான். நான் பார்த்தது ப்ரோ, ஜெயலலிதா பொதுச்செயலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு போடுவாங்க. ஆமா அது பண்ணிதான் ஆகணும். எல்லா கட்சியும் இல்லைங்க, சங்கம், சின்ன சின்ன சங்கம் எல்லாமே பண்ணிதான் ஆகணும். நெக்ஸ்ட் என்ன படம் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க? அது நீங்க பண்ணல அப்படின்னா அந்த சங்கத்துல இருக்கவங்க, அந்த கட்சியில இருக்கவங்க யாரோ ஒருத்தர் போய் கேஸா போட்டு இது பண்ணாங்கன்னா நாளைக்கு லீகலா வந்து கோர்ட் அதை வந்து ஒத்துக்காது. அந்த பயிலாப்படி துரைமுருகன் போய் இப்படி கேட்டா கேஸ் போட்டாங்கன்னா நடக்கும்.
கண்டிப்பா நடக்கும். அது செய்யலன்னு நடக்கும். அந்த ரூல் படி அவங்க பைலான் வச்சிருக்காங்க. ஒரு பைலானா விதி, கட்சியோட விதி. அந்த கட்சிக்கு என்ன விதி வச்சிருக்காங்களோ அது விதிப்படி அந்த கட்சி நடக்கிறது வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நடக்கல அப்படின்னா ஒருத்தர் போய் ஏதோ ஒன்று இல்லைங்க விதிப்படியே அது வந்து தலைவரை சூஸ் பண்ணலங்க, இவங்களா ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோட ஒருத்தர் போய் பம்பு பண்ணாரு அப்படின்னா அங்கே பிரச்சனை ஆகும். அதனால எல்லாமே அதை பண்ணிடுவாங்க. அரசியல் கட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. ஆல்ரெடி ஒருத்தர் தான் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அவர் தான் இருக்க போறாரு. ஏன் முட்டல் முதல் வந்தாதான் உண்டு. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. இப்போ ஏடிஎம்கேக்கு வந்துச்சுல்ல, ஏடிஎம்கே எப்படி வந்துச்சு? இப்போ ஏடிஎம்கேக்கு தலைவரே கிடையாது, பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம். அவங்க இல்லை, இறந்துட்டாங்க. அப்ப இவர் வந்து சசிகலா பொதுச் செயலாளர் ஆயிட்டாங்க. சசிகலா அவங்களால எடுக்க முடியல அந்த கட்சியில இருந்து, ஏன்னா பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம். ப்ரோ அதுவும் பைலா சசிகலா பொதுச் செயலாளர், அவங்க ஜெயிலுக்கு துணை போயிட்டாங்க. பொதுச் செயலாளர் அதுதான் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டு பைலாவே மாத்தணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டி எல்லார்கிட்டையும் வாக்கெடுப்பு நடத்தி அதில் வந்து பொதுச் செயலாளருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னுலாம் கிடையாது, நாங்கள் சேர்ந்து பொதுச் செயலாளர் கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாங்க லீகலா. அதுக்குமே பிஜேபியே சப்போர்ட் பண்ணுச்சு, இல்லைன்னா அதுவும் பண்ணிருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லண்டன் போயிட்டு திரும்பி வந்துட்டாரா ப்ரோ லண்டன்ல? இல்லை, இன்னும் 2 மாசம் டிசம்பர்ல வருவார் நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு செயல் தலைவர் இப்ப யாரு ப்ரோ தமிழ்நாட்டுல? செயல் தலைவர்லாம் யாரும் இல்லையா, அவங்க ஒரு டீம் போட்டிருக்காங்களே, ஹெச் ராஜா, வானதியும் அவங்கள வச்சு ஒரு டீம் போட்டிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் குழுவா? குழு பேர்லாம் தெரியலைங்க, ஞாபகம் இல்லை. இப்போதைக்கு சும்மா ஆக்டிவா நடக்கிற விஷயமா அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு குழு வரும். ப்ரோ 2026 யாரு ப்ரோ யாரு வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்காதீங்க? இப்ப சொல்லவே முடியாதுங்க. 2026 இன்னும் 1.5 வருஷத்துக்கு மேல இருக்கு. இல்ல 1.5 வருஷம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு திமுக திரும்ப இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. 90% அவங்க தான் இருக்கு. ஏன்னா ஆப்போசிஷன் இல்லாம பிஜேபி முடிச்சு விட்டாங்க. ஆமா, எல்லாரும் பிரிஞ்சு இருக்காங்களே. எல்லாரும் பிரிஞ்சு இருக்கும் போது ஓட்டெல்லாம் பிரிஞ்சிடும். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் பெரிய பிளஸ். எனக்கு டவுட் ப்ரோ, இப்போ 70 சீட்டு மேலே எடின்ட்டு வச்சிருக்காங்க. அவங்க தான் ஆக்சுவலா ஒரு ஆப்போசிஷன். பட் போர்ட்ரேட் பண்றது பாத்தீங்கன்னா பிஜேபி தான் ஒரு ஆப்போசிஷன் மாதிரியே போர்ட்ரேட் பண்றாங்களே, அது அரசியல் சூழ்ச்சிங்கிற மாதிரி தான் ப்ரோ. இவங்க 2 பேரும் கூட்டு மாதிரியே தான் ப்ரோ எங்களுக்கு. யார் 2 பேரும்? டிஎம்கே பிஜேபி இருக்கலாம் ப்ரோ, எடுத்து சான்ஸ் இருக்குல்ல ப்ரோ. ஏன்னா அவங்க 2 பேருக்கு காமன் எனிமினா ஏடிஎம்கே தான். ஏன்னா இல்ல ப்ரோ, 2 பேருக்கு காமன் எனிமி எப்படி ஆகும்? அதெல்லாம் கிடையாது. காமன் எனிமி எப்படி ஆகும் ப்ரோ? இப்ப ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இப்போ கடைசியா போன எலெக்ஷனோட பிஜேபி வந்து டிஎம்கே திட்டினதோட ஏடிஎம்கே திட்டினதான ப்ரோ அதிகமா இருக்கு. அவங்களோட ஆக்சுவலா டைரக்ட் ஆப்போசிட் டிஎம்கே ஆப்போசிட் ஏடிஎம்கே. அதாங்க டிஎம்கே திட்டுறோம், ஓகேவா? டிஎம்கேவோட ஆப்போசிட் ஓட்டு தான், ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் நமக்கு வரும். அது யாருக்கு போவோம்? இவங்களுக்கு போயிடும், ஏடிஎம்கேக்கு. அப்ப இவங்களையும் திட்டினாதான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு வரும். அதுதானே சிம்பிள் லாஜிக். இதானே பண்ண முடியும். இப்போ பிஜேபி வின் பண்ணணும்னா யாரு பவர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு அகென்ஸ்டா தானே கூட போகணும். ஆல்ரெடி பவர் இல்லாம டம்மியாகி அவங்க போய் அகென்ஸ்ட் திருப்பி அங்க போறதை விட இது பவராக அது சிம்பிள், ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பிஜேபியோட கோல் என்னன்னா நம்பர் 1 வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2க்கு வரணும். அப்ப நம்பர் 2ல வரணும் அப்படின்னா நம்பர் 2ல இருக்க கட்சியை டேமேஜ் பண்ணணும். ஏடிஎம்கே இருக்க வரைக்கும் இங்க யாருமே நம்பர் 2 ஆக முடியாது. அப்ப ஏடிஎம்கே தோத்தாதான் அது நடக்கும். அப்படி பார்த்தா பிஜேபி நம்பர் 2 வந்துருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல வர சான்ஸ் இருக்குன்னு
அதுக்கான முயற்சி அவங்க பண்ணிருக்காங்கல்ல. இப்போ 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க, அவங்க 24%, 6% வித்தியாசம் இருக்கு. ப்ரோ 2029 கண்டிப்பா மாறிடும், இருந்தாலும் கண்டிப்பா ப்ரோ மாறிடும். இருந்தாலும் ப்ரோ இது 2029 கிட்டத்தட்ட 2029 ஏடிஎம்கே ஆட்சி இல்லை அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி 2026 தோத்துட்டாருன்னா 2029 அவரால் 25% ஓட்டு எடுக்கவே முடியாது. அவங்களோட கோல் வந்து வேறங்க. அவங்க வந்து லாங் டைம் ப்ரோ யோசிப்பாங்க. அப்படி பார்த்தா நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் பேக் டு பேக் டிஎம்கே தான் ஒரு நிற்கிறது. அது இன்னைக்கு இருக்க பொசிஷனுக்கு சொல்றேங்க, அது தெரியாது. ப்ரோ எல்லாமே மாறுங்க. 8 லட்சம் அதுக்கப்புறம் கோடி விஜய் வராரு, இல்லைங்க விஜய் வராரு, அதுக்கப்புறம் சீமான் ஒரு பக்கம் இருக்காரு. சீமான் விஜய் என்ன பண்ண முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியாது. இப்போ 5 ஸ்டேட் எலெக்ஷன் நடக்க போகுது அடுத்து பிஜேபிக்கு. அது ரொம்ப டஃப்பான எலெக்ஷன் தான். அந்த 5 ஸ்டேட்டுமே ரொம்ப டஃப் தான் பிஜேபிக்கு. அதுல வந்து பிஜேபிக்கு எந்த அளவுக்கு ஓட்டுவும் தெரியாது. அப்போ என்னென்ன ஸ்டேட் பிஜேபின்ற கட்சி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ரோ அடுத்து 2016 மாதிரி ஜார்க்கண்ட் நடக்குது, ஜார்க்கண்ட் நடக்குது, மகாராஷ்டிரா நடக்குது. இதெல்லாமே அவங்க தோத்த எலெக்ஷன் தான். மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர், டெல்லி இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ இதுல வந்து பிஜேபிக்கு என்ன மாதிரி திரும்ப அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்றது தெரியாது. 5லுமே தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேல இருக்க இம்ப்ரெஷன் மாறிடும் மக்களுக்கு. இல்லை 5ல் அவங்க வந்து ஒரு 3 ஜெயிச்சிட்டாங்க, 4 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா மாறிடும். திரும்ப வந்து அவங்க அக்ரெசிவா இறங்கி பண்ணுவாங்க. எல்லாமே காலப்போக்கில் தான் நடக்கும். நாளைக்கு அடிச்சா இருக்கும், அதுதான் ப்ரோ. இது வேணா நடக்கும். கார்த்திக் ப்ரோ, ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இந்த ஸ்பேஸ்ல அப்படியே ஜாலியா பேசும்போது மூவி இந்த மாதிரி டைம் பாஸ் அதை பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கும். இந்த அரசியலுக்குள்ள போயிட்டாலே நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிருவீங்க. அதனால மூவியை பத்தி இந்த மாதிரி சும்மா ஒரு டைம் பாஸ் பத்தி பேசலாம், நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி பேசிட்டே இருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் தப்பு இல்ல சொன்னது. ஆமா, நான் அப்படிதானங்க இருக்கேன். நான் ஏதாவது நானா அரசியல் பேசுறேன்னா யாரும் எதாவது கேட்டாதான் பேசுறேன், மற்றபடி இல்லை. இல்ல ப்ரோ, ஜாலியா நான் என்னங்க, நான் வந்தோடனே எங்க அண்ணன் கூப்பிடுங்க பாட்டு படம் தான் இன்னைக்கு ஏதோ அமரன் படத்தோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுல்ல, அது என்னது இது? அது ஆடியோ ஃபங்க்ஷன் கிடையாது இல்ல, ஆனா சம்திங் கைண்ட் ஆஃப் இன்ட்ரோன்னு போட்டிருந்தாங்க. அது என்ன ஃபங்க்ஷன்னு தெரியலையே, டீச்சர் உள்ள அது ஏதோ சம்திங் அவங்க ஏதோ இன்டர்னலா ஏதோ பண்ண மாதிரி இருந்தது, ஆடியோ லான்ச் மாதிரியும் இல்ல. அது தெரியல, கரெக்டா தெரியல. ப்ரோ சந்திரபாபு நாயுடு வந்து நட்பு வச்சு தேவையில்லாத அரசியல் பண்ணிட்டாரோ, தேவையில்லாம இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், அதை போய் தேவையில்லாம கொடுத்தாரு. அது இந்த மாதிரி ஓப்பனா வந்து சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அது உங்க ஒப்பீனியன்? அரசியல்வாதிங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க, சரியா? அவங்களுக்கு வந்து கரெக்டா ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னா அரசியல்வாதிங்க எப்பயுமே அதை வச்சு ஸ்கோர் பண்றதுதான் பிடிச்சி பண்ணுவாங்க, அதுதான் செய்வாங்க. அவர் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காரு, அவர் டோட்டல் ஸ்டேட்டே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் ஜெகனை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு பண்ணணும் தான் அவர் எதிர்பார்ப்பாரு. அதனால அவர் ஏன் பண்றாரு அப்படின்னா, இதெல்லாம் கிடைச்சா லட்டு மாதிரி வாய்ப்பு. நீங்க சொன்ன மாதிரி லட்டு பிரச்சனை லட்டு மாதிரி கிடைச்சிருக்கு அவருக்கு. விடுவார தெரிஞ்சு ஜெகன்மோகனும் ஒரு கிறிஸ்டின் அவ்வளவு அசிங்கப்படுத்தினாரு அவரை சந்திரபாபு நாயுடு. விட்டுருவாரு அவரு. என்டிஆர் ஃபேன்ஸ் தான் ப்ரோ பாவம். ரிலீஸ் டைம்ல ஹைப் கொடுக்குற மாதிரி ஜானி மஸ்ட் இஷ்யூ, அடுத்து லத்தீஷ் இல்ல ப்ரோ, அங்க அவர் அந்த ரீசனுக்காக பண்ணாரு. இவனுக்கு எடுத்து வந்து இவனுக்கு இங்க இருக்கிற டிஎம்கே பாயிண்ட் அதை வச்சு அதுல கார்த்திக் ப்ரோ, இது இந்த சூர்யா 44 வந்து பொங்கல்னு சொல்றாங்களா? அப்படியா? டைட்டிலே வரல, அதுக்குள்ள பொங்கல்னு சொல்லிட்டு. படையும் முடிய போகுது, இன்னும் 20 நாள் தான் ஷூட்டு. பொங்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சும்மா சொல்றாங்களா? வாய்ப்பு இருக்கு. ஓகே 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 ப்ரோ. ஏகே ஆந்தம் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, கேட்டீங்க ப்ரோ? ஏகே ஆந்தமா என்னது? அது எல்லா காலேஜ்லயும் இப்போ ஏதோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. பாத்தீங்களா ஏதாவது வீடியோ ரீல்ஸ்? அஜித் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ அஜித்தே கடவுள. அது நான் ஸ்கூல் படிக்கும்போது கேட்டு இருந்தேன். வேற மாதிரி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.
அதுன்னு டிஜே ஏதோ போட்டிங்களா அதுல இஷ்டத்துக்கு போறானுங்க ப்ரோ. ரீமிக்ஸ் பண்ணி நேற்று வச்சிருக்கீங்களா அதை? ஸ்டேடியத்துல எல்லாம் கத்திட்டு இருக்கானுங்க. அது வேற பயங்கரமா அஜித்தே ஆயிட்டு கடவுளா இருக்கு. தானே? அஜித்தே கடவுளெல்லாம் நான் ஒரு 10 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். நானே கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இப்போ யோசிச்சு பாருங்க. நான் 15 18 19 வயசுல இருந்து கேட்டு இருக்கேன். பில்லா படத்துக்கு பண்ண அரவிந்த் சாமி பேசுனது செம ஸ்பீச் இல்ல ப்ரோ, கேட்டிங்களா? இனிய சம்மந்தம் இல்லாம அரவிந்த் சாமி எங்க பேசினாரு, என்ன பேசினாரு இன்டர்வியூ ஏதாவது சொல்லிட்டு கேளுங்க. திடீர்னு குறுக்க மறுக்க ஏதாவது ஒன்று கேட்டீங்கன்னா என்னையா இன்டர்வியூல இன்டர்வியூவே பேசினாருங்க. பார்க்க மாட்டாருங்க இந்த மாதிரி இன்டர்வியூலாம். இவர்கிட்ட போய் அது கேட்கணும். அது கொஞ்சம் இது நான்சென்ஸாவும் இருந்ததுங்க. வைபா தான் இருந்துச்சு. பட் ஆனா இன்டர்வியூல கொஞ்சம் தெளிவா பேசின மாதிரி இருந்துச்சு. அதனால பாத்தீங்களா என்ன அப்படின்னு ஒரு டவுட். தெளிவு என்னங்க தெளிவு? ஒரு கட்டத்துல எது பார்த்தாலும் நம்ம எது பண்ணாலும் எதுவுமே இல்ல, நம்மலாம் ரொம்ப சின்னது பொருள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்காவது ஒருத்தன் ட்ரை பண்ணுவான்ல, கஷ்டப்பட்டு ட்ரை பண்றதெல்லாம் வேஸ்ட்ன்ற மாதிரி அவரே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு சும்மா டைம் பாஸ்க்கு படம் பண்ற மாதிரி பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணுன்ற மாதிரி ஒரு இது பண்ணிட்டாரு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதா என்ன? இல்ல அவர் இல்ல வந்துட்டு bro. ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளார தேவையில்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறதுக்காக தான் அவர் அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க சண்டை போடுறதுக்கு சைல்ட்ஹுட்டா இருக்கிறதுக்காக. அது ஜென்ரலாவே வந்துட்டு வாழ்க்கையே வந்துட்டு இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லலையே அந்த இன்டர்வியூல. நானும் பார்த்தேன். இத ஸ்கூல் அதுவும் சொல்லியிருப்பாரு. இது உடனே வந்துட்டு நானும் லைஃப் லெசன் ஆடியன்ஸ்க்கு சொல்லல, தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓவராலா அவர் சொன்னது நல்லா தான் இருந்துச்சு அந்த இன்டர்வியூ. நல்ல ட்ரெண்டிங்கா நிறைய வியூஸ் போயிருக்கு. இன்னொன்னு அதுல ஒண்ணு சொல்லுவாரு. நம்மலாம் இங்க உட்காந்துட்டு ஃபேன்ஸ் அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அவர் வந்துட்டு நான் ஒரு பெரிய நடிகன், எனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் மன்றம் அப்படிலாம் இருக்கு. பட் ஆனா நான் என் பசங்க வந்துட்டு நீங்க சேர்ப்பீங்களான்னு சொல்லி அவர் இவரையே கேட்டிருப்பாரு. அவர் யார் அவரு? நீயா நானா கோபிநாத். அது நல்லா இருக்கும் அது. ஸோ அஃப்கோர்ஸ் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு நான் வந்துட்டு என் பையனையே நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் எப்படி வந்துட்டு எனக்கு ஒரு ரசிகர் வைங்க, மன்றம் வைங்க, ஐ மீன் ஃபேன்ஸ் கிளப் வைங்க அப்படின்னு ஒரு மென்ஷன் இருக்கு. நல்லா இருந்துச்சு அதெல்லாம். பட் ப்ராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமா? மேபி இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். நீங்க என்ன அவ்வளோ பெரிய நடிகரா? அவ்வளோ ஐ மீன் அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு நடிகரா? அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வேணா விமர்சனம் எதிர்மறை விமர்சனமா வைக்கலாமே தவிர ஓவராலா நல்லா தானே ப்ரோ இருந்துச்சு. எதுவும் தப்பா இருந்த மாதிரி தெரியல. எனக்கு அந்த விஷயம் தப்பா தெரியுது. எல்லாமே சின்னது. நான் ஒன்றும் பெரிய நடிகர் இல்ல, நீங்க கார்த்திக் ப்ரோ, பெரிய ஆங்கர் சூர்யாக்கு இல்ல அப்படின்னு. கார்த்திக் சுப்ராஜ் படத்துக்கு அப்புறம் வாடிவாசல் தானா? நான் தான் நடுவில் ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டேனே. டாபிக் எங்கெங்க பைபாஸ் ஆகி என்னங்க அவனுங்க சம்மந்தம் இல்லாம குறுக்க வந்து ஏதோ ஒண்ணு பேசிட்டு நான் இருந்தாங்க. திடீர்னு வந்துட்டு வந்து இல்ல அரவிந்த் சாமின்றாங்க, திடீர்னு நான் வந்துட்டு சூர்யான்றாங்க, அண்ணனுக்கு திடீர்னு அது வந்து ஜாயின் அஜித்தே பண்ண கடவுளேன்றாங்க, திடீர்னு வந்து பிஜேபின்றாங்க. என்ன நான் அண்ணனுக்கு அதான் எனக்கு ஜாயின் பிரச்சனையா பண்ணேன். இவங்களுக்கு பிரச்சனையா? கார்த்திக் ஜி, இது நீங்க என்னன்னு பாக்குறீங்க? இந்த லட்டு, திருப்பதி லட்டு மேட்ரு. லட்டு மேட்ரு அதையும் விட்டேன். லட்டுன்றானுங்க, ஆந்திராவுக்கு போறானுங்க, அண்ணன் மேட்ரு தமிழ்நாட்டுக்கு வரானுங்க, சூர்யாவுக்கு போறானுங்க, விஜய்க்கு போறானுங்க, டிவிக்கு மாநாடுக்கு போறானுங்க. சம்பந்தம் இல்லாம எங்கெங்கயோ போறானுங்க. இல்லையா அது? ஆனா எனக்கு பயங்கரமான மைண்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கப்பா இந்த மாதிரிலாம் பேசி. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க. கடைசி உலகு இப்போ எப்படி படம் நல்லா இருக்குங்களா? இப்படி பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறேன். ஒரு டிஃப்ரெண்டான படம் ப்ரோ. அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. டிஃப்ரெண்டான படம். ஆனா இந்த வாரம் வந்ததுல லப்பர் வந்து சூப்பர் படம் அப்படிதானே சொல்றீங்க? ஆமா, அந்த படம் தான் நல்ல படம். அதான் பார்த்த அன்னைக்கே சொல்லியாச்சு அப்படின்னு. பட் கடைசியோட போகிறோம் நல்ல எஃபோர்ட் தான். நல்லா மேக்கிங்னால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு அந்த படம், அந்த வேர்ல்டு வார் இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாரு ஆதி. அதில் நிறைய பாலிடிக்ஸ் வச்சிருப்பாரு. அந்த பாலிடிக்ஸ்லாம் எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல. அது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ஃபேமிலி அனிஸ்லாம் படம் பார்க்குறாங்களா, அவங்களுக்குலாம் அந்த பாலிடிக்ஸ் தெரியுமா தெரியல. ஆனால் நிறைய இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுறீங்களா இந்த யங்ஸ்டர்ஸ்லாம், இவங்களுக்கு வந்து புரியும் அந்த பாலிடிக்ஸ். இல்ல ஃப்ரெண்டு பாத்துட்டு வந்தப்பல நல்லா தான் இருக்குன்னு சொன்னாரு. இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் தான் வரும்.
அதான் ப்ரோ. அது வந்து இங்க சோஷியல் மீடியால இருக்க ஆடியன்ஸ்க்கு அந்த பாலிடிக்ஸ் புரியும். அதனால அவங்களுக்கு பிடிக்கும். நீங்க ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா சாங்கு, சென்டிமெண்ட்டா அந்த மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கு அது தெரியல எனக்கு. டிஃப்ரெண்ட் ட்ரை தான். டிஃப்ரெண்ட்னா உண்மையில் டிஃப்ரெண்ட் ஒரு ட்ரை தான். ப்ளூ சட்டை மாறலேருந்து எல்லாமே ரிவ்யூ போட்டிருப்பாங்களே, பார்த்துருப்பீங்களா? கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. நேற்று நியூஸ் இந்த தக் லைஃப் ஹையஸ்ட் இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் இல்லையா, ஆமா. அது நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரோ? இப்போ லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா இதுலயுமே நியூஸ் வந்து எல்லாம் ஓடிடி எல்லாம் குறைக்கிறாங்க ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்றாரு. நீங்க எப்படி அதை பத்தி உங்க வியூ? என்ன நான் ஒரு 2 நிமிஷம் போகணும்னு நினைப்பீங்க, நான் அப்பெல்லாம் பண்றாளா? என்ன சொல்லுங்க? நான் ஒரு 2 நிமிஷம் போகணும்னு நினைப்பீங்க, அப்பெல்லாம் பண்றாளா? ஜென்ரலா சொல்லுங்க. என்ன ஜென்ரலா எதனால நீங்க ஒரு வியூ சொல்லுங்க. ஒரு as usual வந்து சோஷியல் மீடியால அது அந்த படத்தோட காம்பினேஷனுங்க. மணிரத்னம், பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் இந்த படம் ஏஆர் ரஹ்மான், சிம்பு, பெரிய காம்பினேஷன். ராஜ்கமல், அப்ப கூட நீங்க வந்து ராஜ்கமல், அது ஒரு அதாங்க அப்ப கூட ஃபர்ஸ்ட் கேஹெச்னு சொல்ல மாட்டீங்க, மணிரத்னம் அப்படி எல்லாம் சுத்தி வந்ததா கடைசியா கேஹெச். எப்பொழுதும் சொல்ல மாட்டாரு. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் இது ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டேன். என்ன அர்த்தம்? இல்லங்க, நீங்க எப்படி வரீங்கன்னு தான் பார்த்தேன் நானு. நீங்க சரி, ஓகே ஓகே ஓகே. நீங்க அதாங்க. ஆனா நீங்க வந்து லாஸ்ட் அந்த நவம்பர் 7th மீட் பண்ணீங்க இல்லையா, அந்த டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவா இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் இது அதுன்ட்டு சொல்லிட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் டார்கெட்டாவே பண்ணிட்டு இருக்கீங்க அவரை. எலெக்ஷன் டைம்ல அவரை பத்தி விமர்சனம் பண்ணுமா? ஏங்க எலெக்ஷன் இந்தியன் 2 ரிலீஸ்க்கு முன்னாடி இந்தியன் 2 பெருமையா பேசுறதுக்கு எனக்கு ட்ரோல் பண்றானுங்க இவங்கலாம். இந்தியன் 2 விடுங்க. இந்தியன் வந்து கல்ட் கிளாசிக், நான் இந்தியன் இது பெருசா எதிர்பார்க்கறேன்னு சொன்னதுக்கு அது இந்தியன் 2 விடுங்க, சரி ஃபைன். பட் ஆனா அது இதுவும் போது நீங்க இது பண்ணலையா? அண்ணாமலை அவர் ஒரு கமெண்ட் விட்டாரு இவரை பத்தி இந்த மாதிரி. 150 கோடின்னு போட்டதே அவர் தானே ப்ரோ? எங்க 150 கோடின்னு ட்வீட் பண்ணதே அவர் தானே ப்ரோ? அதெல்லாம் போட்டாருங்க. இல்ல இந்தியன் 2க்கு நான் சொல்லல. எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் நம்ம ஆட்கள்லாம் உள்ள விட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து கோவையில போயிட்டு இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது நடுவில் அந்த ஒரு இது வந்துச்சு. அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அவர் வந்து ஒரு நக்கலா ஒரு இது பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா அது? இது கார்த்திக் ப்ரோ ஞாபகம் இருக்கா? எனக்கு கரெக்டா என்ன ஞாபகம் இல்லை. ஆனா வந்து இப்ப அது எப்படி நான் அந்த இதை பார்த்தேன்னா, நீங்க அந்த நரேந்திர மோடி இது ஃபர்ஸ்ட் அந்த 2014 டைம்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த காங்கிரஸ் லீடர் வந்து அந்த மணிசங்கர் ஐயர் வந்து இவரை பத்தி சொன்னாரு, இவரெல்லாம் டீ ஆத்துறதுக்கு தான் லைக்கு, பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது அப்படி இப்படின்ட்டு. அவருக்கு நீங்க அப்பா இது பண்ணி அவரு ஜெயிச்சு வந்துட்டாரு. ஆனா இவரு பாருங்க, அண்ணாமலை அந்த டைம்ல எவ்வளவு நக்கலா எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கமெண்ட் இது பண்ணாரு. ஏதோ மனநோயாளி மாதிரி ஏதோ பேசுறாரு இஷ்டத்துக்கு. அவர் நிஜமாவே ஒரு மனநோயாளி கிட்ட தான் போய் டாக்டர் கிட்ட தான் போய் பார்க்கணும் அப்படின்லாம் பேசினாரு. கடைசியில என்ன ஆச்சு பாருங்க. ஸோ நரேந்திர மோடிக்கு நம்ம அங்க சப்போர்ட் பண்ணும்போது அதே மாதிரிதான் இவர் வந்து இந்த மாதிரி பேசினா இவருக்கு இந்த மாதிரி ஆச்சு. எந்த மாதிரிங்க ஆச்சு? எலெக்ஷனே நிக்காத நீங்க சொல்லலாமா? அங்க நிக்கலைங்க. பட் ஆனா பாருங்க அவர் என்ன சீட்டே கொடுக்கல. பேசினாரு. கூட்டணிங்க திமுக கூட்டணியில போய் சேர்ந்துட்டீங்க. ஆமாங்க, யாரு இல்லைன்னாங்க திமுக கூட்டணி. அப்புறம் நாங்க வந்து கூட்டணியில வந்து கூட்டணிக்கு நாங்க வந்து பலு சேர்த்தோம், அவ்வளவுதான். எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? ஆமாங்க, கட்சி ஆரம்பிச்சது இதுக்காக நாங்க ஜெயிக்கணும்னு பாக்குறோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா? அது ஓகே, நாங்க ஜெயிக்கணும்னு பாக்குறோம். சீமான் மாதிரி இருக்க வேணாம். இந்தியாவோட கேபிட்டல நாமல சொன்னாரு ரிப்ளை. இல்ல அது ரிப்ளை அது தப்பு தானே? ரிப்ளை வந்து ஒழுங்கா சொல்லணும். ரிப்ளை வந்து ஒழுங்கா சொல்லணுங்க. அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். எங்க அரசியல்வாதி அப்படிதாங்க பேசுவாங்க. அதாங்க, அதனாலதாங்க அந்த ரிசல்ட் அதாங்க. நீங்க வந்து சொல்லலாம், இப்ப நாங்க வந்துட்டோம் இல்லையா, செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம் இல்லையா, அப்படிலாம் சொல்லலாம்.
நீங்க வந்து அந்த நான் அப்ப நடுவுல வந்து இந்த மாதிரி நம்ம பேசும்போது கூட 1500 ஓட்டுல தான் தோத்தாரு அப்படின்னு நான் இது பண்ணேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ரிசல்ட் என்னங்க, தோத்தது தானங்க அப்படின்னு. அதே தாங்க அண்ணாமலைக்கும். ஆமா தோத்த தான். அண்ணாமலைக்கும் அதே கதை ஆமா தான் இப்ப. ஓகேங்களா? செகண்ட் பிளேஸ் வந்து ஓகே. இதுல நீங்க செகண்ட் பிளேஸ் வந்துட்டாரு, அதெல்லாம் அதெல்லாம் விட்டுற என்ன முடியாது. உங்களை பேசணும்னா நீங்க தோக்கடிச்சிட்டீங்களா? எதுங்க? உங்களை பத்தி பேசணும்னா நீங்க இல்ல தோக்கடிச்சிட்டீங்கன்றீங்களா? மக்கள் நாங்க நீதி மைய நாங்க கட்சிக்காரங்களாம் சேர்ந்து தோக்கடிக்கலன்னு தோக்கடிச்சிட்டீங்க. சொல்ல வரலங்க. அந்த மாதிரி நக்கலா கண்டிப்பா இவ்வளோ ஒரு இப்ப ஒரே ஒரு கணக்கு தான் பாருங்க. இப்ப சட்டசபை இதுல வந்து பாத்தீங்கன்னா 1500 இதுல அவர் தோத்தாரு. ஓகேங்களா? அந்த பிஜேபி எம்எல்ஏ கிட்ட, வானதி சீனிவாசன் கிட்ட. பத்ரி இப்போ அது ஓகே. அப்போ ம். இந்த நக்கலா டிவி எல்லாம் உடைச்சிட்டு இப்போ அவங்க கிட்டே போய் வணக்கம் போட்டு சொல்ற அது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஆமாங்க, கரெக்ட் தான். டிவி உடைச்சாரு. அதான் அதுக்குதான் அவர் சொல்றாரு இல்லையா? என்னென்னமா பண்ணாரு அந்த பாரதியார் கிட்ட போட்டு. இப்ப அவங்க ஆமாங்க கிட்ட அந்த போயிட்டு பம்பிட்டு நான் கருப்பு பணம் வாங்கல அவர்கிட்ட இருந்து எனக்கு கரெக்டா வந்துச்சு. இப்ப அவர்தான் சுத்தமான தங்கம்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது கரெக்ட் அது தாங்க. இப்ப வந்து அவர் வந்து ஜெயிக்க பாக்குறாரு. ஓகேங்களா? அவரோட நான் ஸ்டாட்டி மட்டும் கேட்கிறேன். ஜெயிக்கணும்னா இல்ல நிக்கணுங்க நான் முதல்ல. உங்ககிட்ட ஒரு நீங்க தான் நிக்காமலே ப்ரோ எப்படி ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியும்? இருங்க நான் இல்லங்க பேசுறேன். இப்ப நிக்கணும். 2026 நிப்பாருல்ல. இல்ல கொஞ்சம் இருங்க 2026 நான் நிக்க பேசுறேன். போறாரு இல்லையா? எதுலங்க டிஎம்கே கூட கூட்டணி அப்படியா இல்ல அது நேரடியா இப்போ தெரியாதுங்க. மாதிரி பேச்சாளரா? அதான் இங்க கேளுங்க. அது தெரியாதுங்க. இப்போ 2024 தாங்க. இன்னும் 2025 இருக்கு. 2026 வரணும். அந்த அப்படி டைம்ல இல்ல. டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஸ்டாலினா, எடப்பாடியா, இல்ல அண்ணாமலையா இது வேற. இது வந்து கூட்டத்தோட கூட்டமா இல்ல நின்னுட்டு நாங்க யாரு வந்து கேட்டா ஒரு வந்துட்டு கட்சி ஒரு அங்க கட்சி ஏதோ ஒரு கட்சி சொல்லுங்க. ஜெயிச்சிட்டே இருக்க கட்சி சொல்லுங்க. ஜெயிச்சிட்டே இருக்க தலைவர் சொல்லுங்க. யாருங்க? சொல்ல முடியுமா? எதுல? இருங்க இப்ப நானு ஜெயிச்சிட்டே இருக்க கட்சி இருங்க நான் யாருமே அரசியல் நான் கிடையாதுங்க. பேசிட்டேன். கொஞ்சம் இருங்க. யாருமே கிடையாது. அப்புறம் என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையா அரசியல்ல? இல்ல அதான் மிஞ்சி சொல்றேன். போனா ஆனா என்ன சொல்லலாம்? ஆனா எம்ஜிஆர் சொல்லலாம், மோடி சொல்லலாம். அவ்வளவுதான். இல்ல ரெண்டு பேர்த்து சொல்ல முடியும். இல்ல இப்ப வேற யாரு? இப்ப ஜெயலலிதா தோத்துருக்காங்க, ஸ்டாலின் தோத்துருக்காங்க, இல்ல என்டிகே வந்து கருணாநிதி தோத்துருக்காரு. இல்ல அப்புறம் இப்ப என்ன? என்டிகே வந்து ஒரு 8% வந்திருக்குன்னு பேசுறோம் இல்லையா? நல்ல ஓட் பெர்சன்டேஜ் வந்திருக்கு. ஒரு பெரிய கட்சியா வளர்ந்திருக்கு அப்படின்னு பேசுறோம் இல்லையா? எவ்வளோ எலெக்ஷன் பார்த்திருக்காங்க? 8% வந்தது எவ்வளவு வந்து ஒரு நம்பர், ஒரு பெரிய நம்பர். எவ்வளவு ஆனா எலெக்ஷன் ஒரு பார்த்து சீட் இருக்கா எவ்வளவு உங்களுக்கு இது வரைக்கும்? அந்த மாதிரி இல்லையே. போக அதுதான் வேணாம்னு அது பாக்குறாரு. அந்த மாதிரி போக ஏங்க வேணாம்னு பாக்குறாரு. அந்த மாதிரி நீங்க ஒரு சீட்டை எடுத்து வந்தாலும் என்னங்க அரசியல் இந்த மாதிரி பண்ணுவீங்க? போகணும்னா நீங்க பாக்கலங்க. திமுக என்ன 2 எலெக்ஷன் பண்ணுதோ அதை பாத்துட்டீங்க. தாங்க பண்ணுவீங்க. நீங்க 2 எலெக்ஷன் பாத்தீங்க. 2019, 2021 2 எலெக்ஷன் பாத்துட்டீங்க. 2 எலெக்ஷனுமே அதுதான் நடந்துச்சு. சொல்ல போனா 2019 சீமானோட கம்மி ஓட்டு. 2021 சீமானோட கம்மி. நீங்க வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லி தான் வந்தீங்க. நாங்க வந்து சினிமால பெரிய ஆளு, கமலஹாசன் இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும், இந்தியா ஃபுல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. சீமானோட கம்மியான ஓட்டு மொதல் எலெக்ஷன்லயே உங்களுக்கு. 2021லயே சீமானோட கம்மியான ஓட்டு தான். சரி வரட்டுங்க, வரட்டும். ஓகே. அது நான் தப்பே சொல்லல. அதுக்கப்புறம் திரும்ப ஃபைட் பண்ணீங்களா? சீமானுமே அப்படிதாங்க எடுத்திருக்காரு ஓட்டு. சீமான் வந்து 2014 1% ஓட்டு தான் எடுத்தாரு. 2016ல அவருடைய எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2016, 2021 2 அசம்பிளி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பார்லிமெண்ட் 3 எலெக்ஷன் தான் அவர் பெருசாக ஃபோர்ஸ் அவர் கேண்டிடேட் போட்டு நின்று 3 எலெக்ஷன் தான் சீமான். அதில் 2016 வெறும் 1% தான். 2019 தான் அவர் ஓட்டு வந்து 4% ஆகுது. அதுக்கப்புறம் தான் இப்போ 6% ஆச்சு, அப்புறம் 8% ஆச்சு. அவர் ஃபைட் பண்ணுறாரு. ஓகே, நீங்கள் அந்த ஃபைட்டை விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா? நீங்கள் ஃபைட்டை விட்டுட்டு ஓகே இல்லைங்க வேணாங்க நான் வந்து கேம்பெயின் பண்ணிக்கிறேன், நான் ஒரு கேம்பெயின் பண்ணுறேன், ஒரு கேம்பெயினர் ஆகிக்கிறேன் அப்படின்னு போயிட்டீங்கல்ல. அந்த ஃபைட்டை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் என்ன இதெல்லாம் சவால் பேசுகிறீங்க, என்ன சவாடல் பேசுகிறீங்க எனக்கு புரியல. எனக்கு யாரை பேசுகிறீங்க, நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க? நீங்க பாலிடிக்ஸ்ல வெற்றி தோல்வின்றீங்க பாருங்க. நாளைக்கு மோடியும் தோப்பாரு, எல்லாரும் தோப்பாங்க. அது பிஜேபின்ற கட்சி மட்டும் ஜெயிச்சிட்டே இருக்குமா? பிரிட்டிஷ் வந்து உலகம் ஃபுல்லா ஆட்சி பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? எங்க ஆட்சியில வந்து சூரியனே அஸ்தமனம் ஆகாது அப்படின்னாங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லா ஆண்டுட்டு இருந்தான். அவன் ஆட்சி பண்ற எல்லா இடத்துலயும் சூரியன் இருந்துட்டே இருக்கும். என்னைக்குனாலும் பகல்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்னா. அது பிரிட்டிஷ் என்னாச்சு, எல்லா ராஜ்யமே ஏதோ ஒரு இடத்துல தோக்கும். அது பிரச்சனையே கிடையாது. ஃபைட் பண்ணீங்கன்னா நீங்க முதல்ல ஒரு எலெக்ஷன் 2019 வந்தீங்க, 2021 வந்தீங்க, 2024 4-5 வருஷத்துல இல்லைங்க இது வேணாம், எனக்கு செட் ஆகாது அப்படின்னு போயிட்டீங்க. சீமானோட நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அந்த தப்போ ரைட்டோ 10 வருஷமா போராடிட்டு இருக்கான். அதனாலதான் ஓட்டு ஏறுது. சீமானுக்கு. அப்புறம் நீங்க அந்த கேம்லயே கிடையாதுங்க. நீங்க அந்த கேம்லயே கிடையாது. நீங்க ஏன் வந்து சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இல்ல அந்த கேம்ல கிடையாது. நீங்க எப்படி இப்ப 2026 திருப்பி ஃபைட் பண்ணுவோம் இல்லையா?
எப்படிங்க 2026 டிஎம்கே விட்டு வெளில 2024ல வந்தா 2024ல ஏன் நிக்கல அதை சொல்லுங்கன்னா 2026ல ஃபைட் பண்ணுவீங்க. யாரை எடுத்து ஃபைட் பண்ணுவீங்க நீங்க? 2026ல திமுக ஆட்சி இருக்கு, திமுக ஆட்சியில இருக்கு, யாரை எடுத்து ஃபைட் பண்ண போறீங்க நீங்க இல்ல சரி 2026ல? இல்ல இப்ப நம்மளுக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாருன்னு இப்ப தெரியாதுங்க. 2 இயர்ஸ் நான் ஓகேங்களா. கேக்குறது 2024 ஏன் ஃபைட் பண்ணல, ஏன் நிக்கல எலெக்ஷன்ல? 2024ல அவரு வந்து கிளியரா ஒண்ணே என்ன கிளியர்னா அவர் வந்து நேஷனல் லெவல்ல அவர் வந்து பிஜேபிக்கு அகைன்ஸ்ட். ஓகேங்களா. அவர் வந்து கிளியர் அந்த 2020 ஸ்டான்ஸ்ல வந்து ரொம்ப கிளியர். இல்லைங்க 2019ல யார் இருந்தா? எது 2019ல யார் இருந்தாங்க? 2019 ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேளுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராரு. பிஜேபிக்கு அகைன்ஸ்டா அப்ப 2019 பத்ரி. அப்ப இது இன்னும் பெட்டர்ல, ஒரு கட்சி ஆரம்பிக்காம நேரா போய் திமுகவுல சேர்ந்துருக்கலாம். அது இன்னும் பெட்டர். நேரா பிஜேபி எதுக்க வேண்டியதுனா ஏன் கட்சி ஆரம்பிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேரை செலவு பண்ண வச்சு பல பேரை கடனாக்கி ஒரு விடணும். நிமிஷம் மாறா பிரதர், ஒரு நிமிஷம். கார்த்திக் சொல்றேன். இப்ப நீங்க கார்த்திக் ப்ரோ நீங்க 2019ல தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா. 2018ல சாரி 2018 எண்ட்ல 2019 இது வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ஸ். அவர் தனியா தானே போவாரு, தனியா தானே நின்று அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவாரு. நீங்க தானே சொல்றீங்க பிஜேபி தனி நிக்கலங்க அவரு. ஏங்க 2019 தனி நின்னாரு. 2019 ஆமா 2021 தனி நிக்க முடியல அவரால். ஏன்னா 234 கேண்டிடேட் கிடையாது அவர்கிட்ட. கரெக்ட். ஆமா கரெக்ட். ஆமா அவர் சரத்குமார் கொஞ்சம் ஐஜி கொஞ்சம் பிரிச்சு கொடுத்தாரு. அது கொடுக்கும் போது ட்ரோல் ஆச்சு உங்களுக்கு. என்னங்க சார் மிஸ்டேக்லாம் கிடையாது, அது நீங்க பண்ணது மாற்ற ஏன்னா கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லி கொடுத்தது, அதுவே ட்ரோல் ஆச்சு. அப்போ ஓட்டு பயங்கரமா இறங்கிருச்சு. 2024ல சரி ஓகே திரும்ப நம்மளால நிக்கவே முடியாது அப்படின்னு. சரி ஓகே இவரா நிப்பாருன்னு பார்த்தா இவருமே நிக்க முடியாது, இவருனாலுமே தோத்துருவார் போல இருக்குன்னு சொல்லி இவர் ஒரு கேம்பெயின் பண்றதுக்கு ஒரு ஆளா வச்சுட்டாங்க. இது என்ன உங்களுக்கு சாதனை சொல்லுங்க? அவர் வந்து அந்த ஈரோடு இது பை எலெக்ஷன்ல வந்து அங்க வந்து போய் சப்போர்ட் பண்ணாரு. ஓகேங்களா. அந்த இதனால அதுதாங்க நான் சொல்றேன், ஈரோடு பை எலெக்ஷன்லயே பண்ணாருங்க, இதுலயும் பண்ணாருங்க, அடுத்த எலெக்ஷனே பண்ணுவாருங்க. அது பிரச்சனை இல்லைங்க. இதுல என்ன சாதனை, நீங்க என்ன சாதனை போட்டீங்க, நீ அடுத்தவனு பேசுறீங்கன்றேன். நான் அடுத்தவனை என்ன பேச நான் இவரு சீமான் என்டிகே பத்தி பேசினது வந்து ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது புள்ளி. ஓகேங்களா. ஒரு மெட்ரிக். ஆனா அட் சேம் டைம் வந்து ஜெயிக்கணும் இல்லையா. ஜெயிக்காம நம்ம வந்து 20 வருஷம் 25 வருஷம் இருந்து எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. அதனால ஏங்க ஜெயிக்கணும்ன்றது இங்க பாருங்க, ஜெயிக்கிறோம் தோக்குறோன்றது ரெண்டாவதுங்க. ஒரு நிமிஷம் ஃபைட் பண்றோம்னு ஒன்று இருக்குல்ல. இந்த எலெக்ஷன்ல ஃபைட் பண்றோம், ஓகே தோத்துறோம், ஓகே அடுத்த எலெக்ஷன் நான் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க ரெடியே இல்லையே, நீங்க விட்டுட்டு ஓடி போயிட்டீங்களே. அப்புறம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க அடுத்தவனை பத்தி. இந்த எலெக்ஷன் ஏங்க ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாம ஒரு கூட்டணிங்க தனியா நிக்குது பிஜேபி. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி இல்லாம உங்களுக்கு தெரியாதா? ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாம தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது தெரியாது. ஆனா தனியா நிக்கிறாங்க. அவங்க இவ்வளவு 18% ஓட்டு வாங்குறாங்க, 12 தொகுதியில 2வது இடம் வராங்க, இதெல்லாம் பண்றாங்களே, இதுவே ஃபைட் தானங்க. இத்தனைக்கும் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருங்க. 10 வருஷம் மோடி இருக்காரு அங்க பிஎம்ஆ. ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருக்கு தமிழ்நாட்டுல. அந்த கட்சி கழுவி ஊத்து இல்ல. நோட்டா கீழன்னீங்க, 3% கட்சின்னீங்க, பிஜேபி காரனை பார்த்து திட்டுறீங்க, சங்கின்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அதை ஒருத்த வந்து ஃபைட் பண்ணி கொண்டு வரவான்ல, அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு அவங்க கிட்ட கிடையாதுல்ல. நீங்க வந்து சினிமால சூப்பர் ஸ்டார்னு வந்தீங்க, முதல்ல அது கிடையாது. நீங்க அடுத்தவனை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்றேன். இல்லங்க வரீங்க வந்தோடனே வந்து ஒரு எலெக்ஷன் நிக்கிறீங்க. முதல் எலெக்ஷன்லயும் ஒண்ணு வந்து ஆப்படிச்சு அமைச்சு விட்டாங்க. 2வது எலெக்ஷன்ல சீட்டு 234 கேண்டிடேட் போட முடியல. 3வது எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட் போட முடியாம கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க பேசலாமா? எங்க 2021 தான் ஃபர்ஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன் அதுதாங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் அசெம்பிளி எலெக்ஷன்ல 234 கேண்டிடேட் போட முடிச்சவங்களால சீமான் போட்டாரு. நீங்க போட்டீங்களா? சீமான் போட்டாருன்னா அவர் வந்து டம்ளர்ல இது ஃபண்ட் குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஃபண்ட் இங்க இருந்து ஏன் கமலஹாசனுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஆளுங்க இல்லையா? அவருக்கு ஆளுங்க இருக்குங்க. அந்த மாதிரிலாம் ஃபண்ட் எல்லாம் கிடையாது. சீமானுக்கு வர மாதிரி ஓவர்சீஸ் ஃபண்டிங் அந்த மாதிரி என்ன ஃபண்ட் இருக்கு? இல்லங்க ஃபண்ட் வாங்குறது அவங்களோட விருப்பங்க. பத்ரி ஃபண்ட் வாங்குறது உங்களோட அவங்க விருப்பம். நீங்க வந்து கேட்டீங்கன்னா என்ன பதில் வரும்? ரைட் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. இது ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க கேட்டு என்ன பண்றது? யார்கிட்ட கேட்டு? உங்கள்ட்ட கேட்டு இதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இது அவங்க முடிவு, அவங்க தலைவர்கிட்ட வேணா கேட்கலாம் இதை பத்தி ஏன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அது நம்ம கிட்ட போன் பண்ணி கேட்க முடியும்.
அதுதான் ப்ரோ. அது உங்கள்ட்ட வந்து கேட்டு இது பெரிய இஷ்யூவாக்கி அது வேற எப்படி ஆக்சுவலி ஏங்க அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. மக்கள் நீதி மையம் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியும் மக்கள் நீதி மையத்தை. இல்ல ப்ரோ, கார்த்திக் ப்ரோ, இது வந்துட்டு அரசியலா நான் சப்போர்ட்டுக்கு நான் பேசல. பட் ஆனா நானுமே நோட்டீஸ் பண்ணிருக்கேன். நீங்க வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு உங்களோட வெஞ்சன்ஸா இல்ல உங்களுக்கு தனிப்பட்டதா பிடிக்கலங்கிறத எப்பொழுதுமே கமல் சாரை நீங்க ஒதுக்கியே தான் அது பேசுவீங்க. எப்பவுமேங்க ஒரு உதாரணத்துக்கு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இப்ப தக் லைஃப் பத்தி கேட்டா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரே நிமிஷம் சொல்லிக்கிறேன். தக் நான் லைஃப் கமல பத்தி கேட்டா தக் லைஃப் அவர் சொல்றேன். தானே. நீங்க என்னடானா ஏஆர் ரகுமான், அப்கோர்ஸ் அவங்க எல்லாம் ஜாம்பவான் தான், யாருமே இங்க குறையா சொல்லல. எங்க அவங்க அவர் யார் கேட்ட கேள்வி இல்லைங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் கேட்ட கேள்வி என்ன, இந்த விலைக்கு போனது காரணம் ஆமாங்க. அப்படின்னு அப்ப கேட்டா நீங்க வந்து நான் ஒரு வந்து ஏங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கமலஹாசனுங்க, பட்ஜெட் கமலஹாசன் நான் அப்படி இதே நான் மாதிரி நான் சொன்னா நிறைய வாட்டி மணிரத்னம், கேட்கறவங்க ஏஆர் சிரிக்க மாட்டாங்க. ரஹ்மான் இருங்க அப்படி அந்த 3 காம்போ முதல்ல சொல்லுவீங்களா? நீங்க சொல்றது எப்படி ஆர்கேஎஃப்ஐன்ட்டு ஒரு 4வது இதுல ஏதோ கொண்டு வரீங்க. அதாவது அவங்க அந்த வெஞ்சன்ஸ் இல்லைங்க, வந்து கரெக்டா புரியல எனக்கு. ஏங்க காம்போ தானங்க சொன்னேன். நான் தெளிவா தானங்க சொன்னேன். என்ன சொன்னேன்? காம்போன்னு இல்லங்க. நீங்க அப்ப சொன்னேங்க. கூட இதுல வந்து மணிரத்னம் படங்க, அதனால அந்த எங்க கமலஹாசன் தாங்க ஹீரோ. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானங்க. சரி இது ப்ரோ, என்னமோ ஆனா நீங்க பெருசா இருக்கு பிஎஸ் கமலஹாசன் ஒன்னோட சொல்றது. ரீசனு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப ஓப்பனா தெரியுது ப்ரோ. அது ஓப்பனா தெரியுது. ஏங்க அவர் இங்க பாருங்க, அவர் கேட்ட கேள்வி, நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வி அவர் கேட்ட கேள்வி எப்படி கேட்டிருக்கணும் என்கிட்ட, ஏன் இந்த படம் இவ்வளவு வித்துச்சு அது காரணம் சொல்லுங்க. ஏன் இந்த படம் இவ்வளவு வித்துச்சு அது காரணம் சொல்லுங்க. நான் சொன்னேன், ஏங்க இது மணிரத்னம் காமிச்சோன்னு ஏஆர் ரஹ்மான், எஸ்டிஆர், அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வனுக்கு அடுத்த படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க, பெருசா இருக்கும் இதுல, அதனால வித்திருக்கேன்னு சொல்றேன். நான் சொன்ன வார்த்தை கரெக்டா தானே? நீங்க இல்லங்க, அது கமலஹாசன் ஏன் ஃபர்ஸ்ட் வரலன்னு தான் எனக்கு புரியல. அப்பதான் நீங்க வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டு இப்ப என்னடானா அது கரெக்டா தப்பான்னு சொல்றீங்க. படமே கமலஹாசன் நீங்க உலகநாயகன். நீங்க பாருங்க, நான் போட்ட ட்வீட்லயே உலகநாயகன் கமலஹாசன் தக் லைஃப் கரெக்ட் ப்ரோ. 149 கோடி வித்திருக்குன்னு போட்டிருக்கேன். பட் ஆனா ஜெனரலா சொல்லும் போது இந்த விஷயம் இல்ல, நிறைய விஷயமே ஜெனரலா சொல்லும் போது கமலஹாசன் படம் தானே அது. என்னங்க இது எனக்கு புரியல. எனக்கு கமல் படம் தானங்க அது. கமல் படம் அது சொல்ல வேண்டியதானே ப்ரோ. அத நீங்க சொல்லாம நீங்க அது எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன காரணம் பிஎஸ் ரீசன் சொல்றீங்க? எங்க பெரிய காம்பினேஷன்றதுனால பெரிய விலைக்கு வித்துருக்குன்னு சொல்றேங்க. நான் அவங்க கேட்ட கேள்விக்கு நான் சரியான பதில் சொல்றேங்க. நீங்க வந்து தப்பான பதில் என்கிட்ட எதிர்பார்க்க. நான் சும்மா இந்த கமலஹாசன்றதுனால 150 கோடி வித்துருச்சு சொல்ல முடியுமா? இல்ல அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கமலஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் அந்த 3 பெரிய காம்போங்க. அவரும் அப்படிதான் சொன்னாங்க. அவர் சொல்ல கேட்டு வேணா பாருங்க. அப்புறமா தான் வந்து ஆர்கேஎஃப் பின்னாடி வர்றாரு. ஏங்க நான் அது சொல்லலைங்க. இங்க பாருங்க, கமல் சொல்லுங்க, அது ஓகேங்க. ஆனா சொல்றேன், இதுல மணிரத்னம் காம்போ இருக்கு, இதெல்லாம் அது சொன்னா அதுல கமல் இல்லாம போயிருவாரு. நான் சொல்றேங்க, கமல்ஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்றதா நீங்க சொல்லுங்க. கமலஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் தானே நான் போட்ட ட்விட்டர் தானே போட்டிருக்கேன். உலகநாயகன் கமலஹாசன் தானே போட்டிருக்கேன். எங்க எஸ்டிஆர் ஃபேன் வந்து என்கிட்ட ஒருத்தன வம்பிட்டு இருந்தான். அவன்கிட்ட என்ன சொன்னேன், தக் லைஃப் உங்க படம் இல்லையா, அது கமல் படம் அப்படின்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி அன்னைக்கு மட்டும் என்ன அந்த மாதிரி இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தேன். சரி, ஓகே, ஃபைன் சொல்லி நீங்க ஆனா போட்ட ட்வீட்லாம் ஃபைன் தான் பிரதர். அதெல்லாம் ஒண்ணுமே இது இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல என்ன சொல்றாரா என்ன அப்படின்னு கேட்கலான்ட்டு தான் ஒரு இது. அப்பப்போ ஒரு டெஸ்ட் பண்ணலான்ட்டு, எந்த வெஞ்சன்ஸ் மோட்ல இருக்காரா இல்ல நார்மல் மோட்ல இருக்காரான்னு பாக்குறது. ஒரு வெஞ்சன்ஸே கிடையாதுங்க. பாருங்க, எனக்கு வெஞ்சன்ஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான், அவ்வளவுதான். சரி ப்ரோ, ஓகே. இப்போ வந்து இப்ப நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை தாண்டி இப்போ வேட்டையனை வந்து எல்லாரும் ப்ரைஸ் பண்றீங்க. என்ன டீசர் பிடிக்கலன்னு சொல்லிட்டேனே, ஓப்பனா தானே. ஓகே, நான் வந்து என்ன முட்டை கொடுத்துட்டு உட்காந்துருந்தேன். நான் ரஜினி சொம்படிக்கிறேன்னு நீங்க நான் வேட்டையன் தான் டீசர் பிடிக்கலான்ட்டேனே. இது நான் சொல்லுவேன், நான் யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொம்படிக்கிறவங்க? எனக்கு என்ன அவசியம் இருக்கு அதை பத்தி? இந்தியன் டூ ட்ரோல் பண்ணுன்னு இருக்கேன். நீங்க இந்தியன் டூ ட்ரோல் பண்றேன் நான் எதுக்கு 150 கோடி இல்லைங்க. இந்தியன் டூ ட்ரோல் பண்றேன் நானு. கமலஹாசன் பிடிக்காத, மக்களை பத்தி பிடிக்காத நான் ஏன் 150 கோடி ரூபா வந்து இந்த படம் வித்திருக்குங்க ஹையஸ்ட் பிரைஸ்ன்னு ஏன் போடணும்? உண்மைதான், அவ்வளவுதான். அப்படித்தானே போட முடியும், அப்படித்தானே பேச முடியும். எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. அதுக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்காக பிடிச்சது வந்து சூப்பர் 2000. ஓகே ப்ரோ, ஓகே. நாளைக்கு அந்த படம் வந்து சூப்பரா இருந்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுவேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான். சார்
அந்த 150 கோடி சோர்ஸ் எங்க இருந்து கிடைச்சு சார்? எனக்கு எங்க சினிமால வேலை பார்க்குறோம், சினிமால இருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கோம், இதெல்லாம் தெரியும். இது கூட எத்தனையோ படங்கள் போட்டுருக்கேன். சோர்ஸுக்கே சோர்ஸ் கேட்குறாரு. இதுல தெரியல யாரு சோர்ஸ்னா யார் கேக்குறீங்க? நெட்ஃபிளிக்ஸ்ல யாரு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தெரியும். அப்படின்னா சொல்ல முடியும் அவங்ககிட்ட. இல்ல கேட்ட கேள்வி வந்து என்னன்னா சோர்ஸ் எங்க இருந்து கிடைச்சது? நான் நிறைய படங்களுக்கு போட்டிருக்கேங்க. எனக்கு புரியலங்க. எனக்கு சோர்ஸ் எங்கேருந்து கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. இல்ல அவர் ஏன் அப்படி கேக்குறாருன்னா இப்ப நீங்க போடுறீங்க, நிறைய பேர் போடுறாங்க, அதெல்லாம் நாங்க எல்லாமே ஷேர் பண்றோம் இல்லையா? சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா, நெட்ஃபிளிக்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல இவர் தான் சொன்னாரு அப்படி அப்படி கேட்கல, இவர் பேரை சொல்லி அப்படி கேட்கல. அந்த நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து சம்பந்தப்பட்டவங்க யாரோ அவங்ககிட்ட சொன்னாரா அந்த மாதிரி ஜெனரலா கேக்குறாரு. அதாவது பட்ரி அவருக்கு வந்துட்டு என்னோட கேள்வி வந்துட்டு தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா அவர் வந்துட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் திரும்பியும் கேக்குறேன், உங்களோட சோர்ஸ் எங்க? என்னோட சோர்ஸ் வந்து பிசினஸ்ல இருக்கவங்க தாங்க சோர்ஸ். என்னங்க என்ன சோர்ஸ்னா யார் கேக்குறீங்க? கார்த்திக் சார் தெளிவா சொல்லுங்க சார், உங்களோட சோர்ஸ் எங்க? என்னையா பதில் சொல்றது இதுக்கு? நானு யார் சொன்னாங்கன்னு சொல்லணுமா இல்ல எப்படி என்ன கேக்குறீங்க? சார் நான் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப தெளிவா இருக்கு சார். உங்களோட சோர்ஸ் எங்க? எங்க இருந்து வந்து இந்த சோர்ஸ் வந்துச்சு உங்களுக்கு? அதாவது 140 நெட்ஃபிளிக்ஸ் கோடியோ சைட்ல இருந்து 150 வந்துச்சு. கோடியோ ஆமா, எங்க எங்க இருந்து வந்துச்சு? நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து வந்துச்சு. ஓகே, பதிவு பண்ணுங்க. இப்ப நான் பேசினது நான் வாயில தானே சொன்னேன். இல்ல இல்ல உனக்கு இல்ல இப்ப ரகசியமா நீங்க தான் என்ன சொன்னேன். பண்றீங்க? இல்ல இப்ப நீங்க என்ன பண்றீங்க? பதிவு பண்ணுங்க. அதாவது பதிவுனா நெட்ஃபிளிக்ஸ் எங்க போய் சைட்ல இருந்து பத்திரத்துல இது பதிவு பண்ணுமா? பத்திரத்துல இது நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் இப்ப பதிவு நீங்க பண்ணுமா? சொன்னது வந்துட்டு ஆமா நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிடுவீங்க, முடிஞ்சு. கேன் யூ டு தட்? எங்க பதிவு பண்றது? எங்க பதிவு இங்க பண்றது? இப்ப 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 என்னையா பதிவு பண்றது? எதையும் சொல்லிடாதீங்க அந்த மாதிரி இருக்கு. அதாவது அப்போ சொல்லி நான் தான் ட்வீட்டே போட்டு வச்சிருக்கேனே. அப்புறம் என்ன? நான் தான் ட்வீட்டே போட்டு வச்சிருக்கேனே. ட்வீட் தானே போட்டு வச்சிருக்கேன். இல்ல கன்ஃபர்ம்டு பை நெட்ஃபிளிக்ஸ் போட்டுருங்க ப்ரோ ப்ளீஸ். அதாவது சார் நான் ஏன் வந்துட்டு இதை வந்து அழுத்தம் திருத்தமா நான் கேட்கறேன் அப்படின்னா, நாங்க போடுறப்போ வந்துட்டு எங்களுக்கே வந்துட்டு அமாவளியா பட்ரி கரெக்ட் நீங்க புரியுது, நீங்க சொல்றது புரியுது ராஜ்குமார் ப்ரோ, புரியுது எங்க புரியுது. எத்தனை பேர் நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆமா, அப்ப நான் கேட்கிற கேள்வி வந்து சரியா இல்லையா? அதான் நான் கேட்கிறேன். கேளு ப்ரோ. எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ. அவர் ஃபேன் ஃபைட் பண்றதுக்கு ப்ரூஃப் கேட்பாங்கல்ல அவர்கிட்ட, அதை உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. நான் தான் ட்வீட்டே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். இப்படி என்னதான் பண்ணணும்? வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பண்ணணுமா? அடுத்து வீடியோ பண்ணிச்சு ஏதாவது பண்ணணுமா? என்ன பண்ணணும்? கார்த்திக் சார் நான் வந்துட்டு உங்களோட சோர்ஸ் தான் நான் கேட்டேன். உங்களோட சோர்ஸ் தான் நான் கேட்டேன். உங்களோட சோர்ஸ் என்ன? அதான் சார் கேட்டேன். உங்களுக்கு ஐயப்பா இவருக்கு ஏதாவது தமிழ் புரியுமா இல்லையா? இல்ல நம்ம பேசுறது அவர் கேக்குதா இல்லையா? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? சார் எனக்கு நான் தான் சொல்லிட்டேன். நெட்ஃபிளிக்ஸ் சொன்னாங்க நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். நான் போட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. பதிவு பண்ணுங்க. ஓகே பதிவு பண்ணலாம். ஏன்னா அப்படி பண்ற? பதிவு பண்ணா போய் பதிவு நான் நெட்ஃபிளிக்ஸை திட்டியே ட்வீட் பண்ணுவேன். என்னை எவன்டா கேட்பான் கேள்வி? இவனுக்கு என்னடா நினைச்சிட்டு இருக்கானுங்க? நான் நெட்ஃபிளிக்ஸை டேக் பண்ணி போடுவேன் ட்வீட்டு. நெட்ஃபிளிக்ஸ் திட்டியும் ட்வீட் போடுவேன். அமேசான் திட்டி ட்வீட் போட்டிருக்கேன். சோனி லைவ் திட்டி ட்வீட் போட்டிருக்கேன். ஹாட்ஸ்டார் திட்டி ஏன்டா இந்த மாதிரி மொக்க படம்லாம் வாங்குறீங்கன்னு முன்னாடி ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு மொக்கையா இருந்துச்சு போட்டிருக்கேன். இன்னும் கேள்வி கேட்பான். என்ன சும்மா பதிவு பண்ணு என்னது? நான் திமுக இருந்து எல்லாத்தையுமே பதிவு பண்ணி தான் போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன?
ப்ரோ உங்களுக்கு புரியல. உங்க ஓகே உங்க ஓகே டாபிக் குட் இல்ல. அவர் எங்கேயோ போய் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. யாரோ நம்ப மாட்டேன். ஆமாங்க, அது ஸ்டாண்டர்டா வருது இல்லையா, சும்மாவே எல்லாம் கேள்வி கேட்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு நெட்ஃபிளிக்ஸ். ஏங்க அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கணுங்க. டைம் எடுத்து நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க. சொன்னா உங்களுக்கு தெரியும். இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த பதில் தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு ரிஜிஸ்டர் வரணும்ல, அப்ப நாங்க இங்க ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். இப்போ நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு அமைச்சன் ஆடியோ வந்து கேள்வி அப்படியே கேட்டானா ட்விட்டர்ல டிஎல்ல வரும். அடிக்கிறதுக்கு நாளைக்கு ஃபுல்லா டிஎல்ல வரும் இது. அப்படிதானே? அவ்வளவுதான். எதா இருந்தாலும் என்ன வரட்டும் ரெக்கார்ட் வரட்டும். பண்ணி ஆக்சுவலி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போறோம். எனக்கு வந்துட்டு இதுதான் ரெக்கார்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஆதாரம் வேணும். உண்மையிலே நம்ம சும்மா வந்துட்டு சும்மா வந்துட்டு எதுவுமே கோசமா பேசக்கூடாது. அதாவது நம்மளுக்கு ஆதாரம் வேணும், அவ்வளவுதான். ஸோ அப்புறம் நம்ம இன்னைக்கு உண்மையிலே கார்த்திக் வந்து சார் இந்த ஸ்பேஸ் சொல்லிட்டாரு. எல்லாம் முன்னாடி பேசும்போது ஓப்பன் நாட்டடா, யாரு பிடிக்கல யாரு திட்டு, யாரு பிடிச்சிருக்கோ பாராட்டு, என்ன பேச அப்படி இருந்தங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு அடுத்த நாள் காலில் வந்து இதை ஒன்று பண்ணி இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு எடிட் பண்ணி போனதுக்கப்புறம் ஓகே நம்மளே வந்து சில விஷயங்களை வந்து மனசுல இருந்தா கூட ஓப்பனா பேசக்கூடாது சில விஷயத்த அப்படின்னு சொல்லி படம் பிடிச்சிருக்கா எனக்கு ஓகேங்க படம் எப்படி போகுது இந்த மாதிரி என்னையே மாத்திக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க இவனுங்க. நம்மளையே காரணம் பண்ணி ஸ்பேஸே இப்படி பேசுறோம் அப்படின்னா என்ன தோணுதோ உண்மையா என்ன இருக்கோ மனசுல இருக்கோ, பாட்டு பாடுறதா இருக்கட்டும் இல்ல லவ் பத்தி பேசுறது எதா இருந்தாலும் அப்படி இருக்குது. சினிமாவை பத்தி பேசினா மட்டும் இவனுங்களுக்கு இவனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடுது. ஏதாவது நீ எப்படி இப்படி பேசலாம் இப்படி பேசலான்னு இதை ரெக்கார்ட் பண்ணி வர காலில் வந்து விளக்க வேற கேட்பானுங்க. கீழே அது ஒரு 15 பேர் கீழே ட்வீட் வேற சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட்ஸு. இதை பேசவே நமக்கு கடுப்பாகுது. இந்த நம்பர்ஸ் பேசுறதுக்கும் இந்த ஃபேன் ஃபைட்டு சார் அதெல்லாம் வந்துட்டு கடுப்பு இல்லை சார். ஆக்சுவலி வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு ரீச். ஏன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒண்ணு சொல்றீங்க, ரீச் வேணாம், ஒரு இடம் ரீச் வேணாம் ஆகும். எனக்கு. ரீச் வேணாமா? எனக்கு தேவையே இல்லையா? சரி அந்த ரீச் எனக்கு கொடுங்க, எனக்கு ரீச் பத்தல. யார் சாமி இவரு? என்ன உன்னை கொடுங்க, என்ன கரண்ட கவச கொண்டதுல கட்டி கொடுத்த மாதிரியே கொடுக்க முடியும்? ஏன் நீ என்ன ஏன் சொல்றீங்க? ரீச் இல்ல, ரீச் வேணான்றீங்க. ஐயோ, இந்த ரீச்சுக்கு தான் வந்து எல்லாமே டவுமா கிடக்குறாங்க. சும்மா அப்படி சொல்லக்கூடாது நான் எனக்கு இருந்து ரீச் வேணாம் பார்த்துருக்கேன். அப்படின்னு. நான் ஏதாவது அப்படி இருந்து பார்த்துருக்கேன். ஐயப்பன் ப்ரோ போன வாரம் பத்ரி, இந்த வாரம் ராஜ்கமலா. எப்படி ப்ரோ கண்டுபிடிப்பீங்க கரெக்ட்? நான் வந்து டிவிக்கை பத்தி பேசாம இருந்தாலே நீங்க டிவிக்காரங்க கொண்டாடி இருப்பாங்க. நான் சும்மா வெறும் டிவிக்கேன்னு ட்வீட் போட்டதாலும் கொண்டாடி இருப்பாங்க. நான் பேசுறேன்னா எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பேசிட்டு இருக்கேன். எகேன்ஸ்டா தான் பேசுறேன் அவங்களை பத்தி. சும்மா சொம்படிச்சுட்டு போக முடியாது. யார் சார் நீங்க? யார் சார் நீங்க? இத்தனை நாள் எங்க போயிட்டீங்க என் கண்ணுல படாம? ஓ ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கேன். ஐஷோ அவன் என்ன போய் உங்ககிட்ட வந்து உருட்ட வேண்டி இருக்கு? இந்த வாரம் அண்ணன் கமல் இவனுங்கிட்ட உருட்டி வேற கோப்பையை வாங்கி நல்ல மனுஷன் இந்த மனுஷன் அதை வாங்கணுமா என்ன? திட்டினா திட்டிக்க, பாராட்டினா பாராட்டிக்க, போயா அப்படின்னு போயிட்டே இருக்கும். கார்த்தினா ஆனா ஒரு டைம் ஞாபகம் இருக்கா, நீங்க சொல்லுவீங்களே விஜய் ஃபேன்ஸ் படம் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அமைதியா போயிடுவாங்கப்பா, அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவங்க அரசியல் இறங்கிட்டாங்கல்ல, அதனால வந்து அப்படி மாறிட்டாங்க அரசியல்வாதியா. ஓகே சார், இங்க எங்கேயோ போயிருச்சு. சரி இப்ப டக்லைக் வருவோம். டக்லைக் ஸோ உங்களோட கணிப்புப்படி டக் லைஃப் வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குமா இல்லையா? உங்க கணிப்பு. டீசரு, ட்ரெய்லரு, சாங் இதெல்லாம் வந்தாலும் சொல்ல முடியும், வராம எப்படி சொல்ல முடியும்? இல்ல சார், ஏற்கனவே வந்துட்டு அந்த ஹைப்பு ஏற்கனவே எல்லாம் வந்துருச்சு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, விக்ரமோட அந்த ஒரு முன்னோட்டம் வந்துச்சுல, எக்ஸாக்ட்லி வந்துட்டு அதே ஹைப் மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆக்சுவலி வந்து இந்தியன் 2 வந்துட்டு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. எங்காலிங்களே சொன்னாங்க, என்னடா இது டக் லைஃப் வந்துட்டு இதை போட்டுட்டு போயிருமோ அப்படின்ட்டு எங்காலிங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் கேட்குறேன். ஸோ உங்களோட கணிப்புப்படி டக் லைஃப் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்குமா? அதுதான் சொல்லிட்டேன், டீசர் ட்ரெய்லர் அதான் வந்து ரிலீஸ் டேட்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்.
திரும்ப வந்து கமலஹாசன் மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ட்டு. சரி ப்ரோ, இப்ப ஷூட் முடிச்சிட்டாங்கல்ல, இப்ப பொங்கல் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? எங்க சம்மர் ரிலீஸ் அந்த படம். ஏப்ரல் மே தான் அப்ப மோஸ்ட்லி. ஆமா. ஓகே ஓகே ஓகே. இப்ப இது வந்துருமா ஜிபியு இது பொங்கலுக்கு? அப்ப என்னதான் மெயின் ரிலீஸ் தமிழ்ல இருந்து? பொங்கலுக்கு விடாமுயற்சி. விடாமுயற்சி. சூரிய படம் வந்து விடாமுயற்சி. ஓகே ஓகே ஓகே. அப்படி இல்லைன்னா சிவகார்த்திகேயன் ஏஆர் படம் வந்து. ஓகே ஓகே. ஏஆர் முருகதாஸ் அவர் வந்துட்டு இப்போ சல்மான் கானோட இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அடுத்து அந்த படம். இல்ல அப்ப இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் சொன்னாங்க. ஐ மீன் ஏஆர் முருகதாஸ் அண்ட் சிவகார்த்திகேயன் ப்ராஜெக்ட் முடியவே போகுதுங்க. ஏங்க சும்மா ஷூட்டிங் போய் எவ்வளவு ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்லாம் வந்துருச்சு. இல்ல இந்த கொம்போ வந்துட்டு உண்மையிலுமே எஃபெக்டிவ் ஆகுமா இல்ல சும்மா ரூமர்ஸ் அது? அதாவது எது சொல்றேன்னா அந்த அது இல்ல சல்மான் கான் அந்த கொம்போ, சல்மான் கான் கமல்ஹாசன் அட்லி காம்போ, அது சொல்றேன். ஏதோ பேசிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் கன்ஃபார்ம்டு இல்ல ப்ரோ, கன்ஃபார்ம் ஆகல. ஆக்சுவலி வந்து அது ரொம்ப ரூமர்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியும். ஆமா ஆமா, அதெல்லாம் கன்ஃபார்ம். ஏன்னா அவருக்கு நான் விஜய் ஃபேன்ஸோடய சண்டை போட்டிருப்பேன். அவங்களே பரவாயில்ல, சண்டையா போட்டுட்டு ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருப்பாங்க. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் மாதிரி. ஏங்க அவரு ஏதோ கேக்குறாருன்னா அதுக்கு எதுக்கு நீங்க எல்லாருமே வந்துட்டு புளூரல்ல பேசுறீங்க? அதான் இல்லைங்க, அவங்களால சட்டை கிட்ட போட்டாலும் ஏதாவது பரபரப்பா பேசுவாங்க. நேத்திக்கு ஒருத்தர் வந்துட்டு உங்கள்ட்ட ஒருத்தருக்கு ஒண்ணு கேட்டாரு, என்ன நீங்க வந்துட்டு கோட்டு படம் வந்துட்டு ஒரு வாரத்திலே தூக்கிடுவாங்க, 150 கோடி கூட வராது அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதை யாரோ கேட்டதுக்கு ஏங்க அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை எங்க நீங்க அவங்கள சொல்லு, ஏதோ வாய்க்கு வந்து அடிச்சு விடு, ஏதாவது அடிச்சு விடு வாய்க்கு வந்து சொல்லு. நேத்திக்கு சொன்னீங்க ப்ரோ, நீங்க அதுக்காக சொல்ல வரேன். சொல்லு கார்த்திக் ப்ரோ, அப்புறம் ஒரு டவுட்டு. ஆக்சுவலா இந்த படம் கோட்டு படம் வந்து 350 கோடி 400 கோடி பட்ஜெட்னு சொன்னாங்க. இப்போ 400 அந்த ரேஞ்சு தான் கலெக்ஷனு. அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்குமா இது? அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். அது மேல டிஜிட்டல்ல இருக்கு, சேட்டலைட் இருக்கு, இந்த ரீச் இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தியேட்டருக்கு கலெக்ஷன் சார். அதில் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த ரீச் வேல்யூ, ஆடியோ ரீச் வேல்யூ எல்லாம் இருக்குல்ல. ஏன் இப்படி வன்மம் முடிச்சு ஏதாவது நம்பர் கேட்டு நம்மளோட ஆயில் இல்லை கேள்வி கேட்டது மக்கள் இது பேசினா வரானுங்க. சரி, மெய்யழகன் படம் ஏதோ ப்ரமோஷன்லாம் வந்திருக்கு, சொல்லுங்க. லண்டன்லாம் இருக்கா? லண்டனா துபாயா? நல்லா இருக்கு. இது அந்த படத்தோட அந்த இது இன்னைக்கு கூட அந்த விஜய் டிவில போட்டாங்க ஆடியோ லான்ச். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இவர் அரவிந்த் சாமி வந்துட்டு இன்டர்வியூலாம் ரொம்ப பார்த்துல, அவர் இவ்வளோ ஜாலியாக ஜோவியலாக பேசுவார். அப்படி அந்த சிங்கம், சூர்யா, சிறுத்தை அவங்களுக்குள்ளார நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒரு நல்லா இருக்கு. ஐ டோன்ட் நோ அது என்ன மாதிரி இருக்கும்னு கொஞ்சம் கூட யூகிக்கவே முடியல. அது லவ் சப்ஜெக்டும் தெரில, ஃபேமிலிங்கிறாங்க, பாட்டு இல்லை, டான்ஸ் இல்லைங்கிறாங்க. பட் ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அந்த படத்து மேல. அது 90s மாதிரி இன்னொரு படம் 96ல வந்து லவ், இதுல வந்து ஃபேமிலி. அதான் எப்படி ஒரு பிரதர்ஹுட்டா. ஏன்னா அவர் சொல்றாரு, அந்த பிரேம்குமாரோட இன்டர்வியூல அவர் சொல்றாரு, அது நான் ஒரு புக்கா தான் எழுதினேன், அது ஒரு நாவல் மாதிரி எழுதினேன், அது ஒரு கதை கூட இல்லை, அது ஒரு சினிமாவா பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. மேபி விஜய் சேதுபதி அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டப்போ விஜய் சேதுபதி தான் சஜஸ்ட் பண்ணாரு, இது ஒரு சினிமா மெட்டீரியல் இது அப்படின்னு. ஸோ தென் ஒன்லி நான் கேஸ்டிங்காக நாட் நேம்லாம் சொன்னாங்க. அந்த படத்துக்கு ஏதாவது ட்ரெய்லர்லாம் விடுவாங்களா இல்ல டைரக்டா ஒன்லி இந்த டீசர் மட்டும் தான்? மண்டே வரும் ட்ரெய்லர். சிம்பிள் கதைங்க. அதை பார்த்தா டீசர் பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? ஊரை விட்டு பிரிஞ்சு போற ஒருத்தன் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்து அந்த சொந்த பந்தத்தை பார்க்குறான். ஸோ அவங்க எப்படி அவங்ககிட்ட பார்க்குறாங்கன்னா அங்கே ஒரு கார்த்தி கரெக்ட் அந்த மாதிரி அந்த கதை, அந்த ட்ராவல் தான்.
அதுவும் இல்லாம இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய லைன் அப் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு கார்த்தி தானே. அவர் தான் வந்துட்டு இப்போ இந்த படம் விட்டுருங்க, மெய்யழகன் வரப்போகுது. அதை தவிர்த்து சர்தார் 2, அப்புறம் தனுஷ் அவருக்கு இருக்கு. ஆமா, அந்த இளையராஜா ப்ராஜெக்ட் அது என்னங்க ஆச்சு? அதை விட்டுட்டு ஏதோ இட்லி கடைன்னு ஏதோ திடீர்னு அனௌன்ஸ் பண்ணது. அது ஏதாச்சும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இளையராஜா அவரோட பயோபிக் இசைஞானி வரும் அடுத்து ஒன்னொன்னு வரும். குபேரா வரும், அடுத்து இளையராஜா வரும். டைரக்டர் தமிழ் டானாகர்னு எடுத்தாரு. அவர் ஏதோ அடுத்தது ஒரு ட்ரீம் வாரியர்ஸோட ஒன்று ஏதோ ஒரு ஷிப் சப்ஜெக்ட். கார்த்தி 29. வேற யாருக்கு மியூசிக் இல்லை. இன்னும் நீ ஃபுல்லாக கமல் ஃபேன்ஸாக இறக்கி விட்டான் இவன். மக்கள் நீதி மையத்தை மாநாடு முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? பொதுக்குழு ராஜ்கமல் அவர் தான் ப்ரோ ஹைலைட். சிரஞ்சீவி மாதிரி பெஸ்ட்டாக அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடலாம், இல்லைன்னா கட்சி ஏதோ ஒரு கட்சியோட இறச்சிட்டு போயிடலாம். எதுக்கு இங்கே நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பண்ணுன்ட்டு ஒன்றும் கிடையாது இல்லை ப்ரோ. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நீங்க பேசுன்ட்டு கிடையாதும் போது நீங்க சொல்றதெல்லாம் அவர் பண்ணும் அப்படின்னு இது பண்ண முடியுமா? அதே மாதிரி நான் தான் சொல்லுவேன், அண்ணாமலை தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிடலாம். சிரஞ்சீவி மாதிரி தமிழ்நாட்டை விட்டு அண்ணாமலை ஓடி போயிடலான்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லாமே, நீங்க என்ன புண்டு கொடுப்பீங்க? உங்க இஷ்டம், நீங்க இஷ்டம், உங்க இஷ்டம் நீங்க சொல்லலாங்க. அவர் தேவை இருந்தா இருப்பாருங்க, தேவை இல்லைன்னா போயிடுவாரு, அவ்வளவுதான். அந்த கட்சிக்கு அவர் தேவை இருக்குன்னா இருக்க போறாரு. தேவையே இல்லையே. என் வாய் ஏன் உருட்டு மாதிரி உங்க வாய் உங்க உருட்டு, அவ்வளவுதான். நம்ம அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கலாம். அதுல வேற இருக்கு. கார்த்திக் ப்ரோ, அந்த எஸ்டிஆர் அந்த நடுவில் அந்த பிரச்சனை அது சால்வ் ஆயிடுச்சா ப்ரோ? இது யாரு இவரு எஸ்டிஆர் சைட்ல பே பண்ணிட்டாங்களா இல்ல என்ன? இது என்ன டீல் அது? இல்ல ஒரு படம் பண்றாரு இவருக்கு வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்? அதெல்லாம் தெரியல ப்ரோ, சால்வ் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. ஏன்னா இப்ப தக் லைஃப்ன்ட்டு இது பண்ணும்போது நடுவுல அது ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவாங்களா அப்படின்ட்டு யோசிச்சேன். இப்ப இது அதெல்லாம் வராதுங்க. ஓகே. இல்ல ஷூட் இப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஷூட்டிங் வேற ஏதோ ஸ்டாப் ஆக போகுது இல்ல, நவம்பர் டிசம்பர்ல? அதெல்லாம் ஆகாது. ஓ இல்லையா? அது ஓகே, அது பேக் அவுட் ஆயிடுச்சு, அந்த டிசிஷன் இது பண்ணல ஷூட். அப்ப அந்த இது வந்து இஷ்யூ எதுவும் இல்லையா இப்ப ஷூட்டிங்க்கு? அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே இவங்க கிட்ட கூட, இப்ப இந்த ஏஜிஎஸ் இவங்க அந்த ப்ரொடியூசர் கிட்ட கூட கோட் இன்டர்வியூல கூட ஏதோ கேட்டுட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு கேள்வி, ஏதோ ஷூட் ஸ்டாப் பண்ண போறாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு பெரிய அதிகாரம்லாம் கிடையாது, சினிமா கண்ட்ரோல் பண்ற அதிகாரம்லாம் கிடையாது ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் இங்க இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டியுமே இங்க வந்து ஓகே நீங்க சொன்னா சொல்லிட்டு போங்க, நான் படம் எடுப்போம் அந்த அளவுக்கு வளர்ந்துச்சு. ஓகே, கட்டுப்பாடெல்லாம் இல்ல அது எதனால ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் வந்தது, அந்த ஸ்டாப் பண்ண போறாங்க ஷூட்டிங்ங்கிறது எதனால வந்துச்சு? யாருக்கிட்ட இருந்து அது பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? பிரச்சனைலாம் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு, நிறைய படங்கள் லாஸ் ஆகுது. அதனால வந்து கொஞ்சம் நிறுத்தி என்ன இருக்கு, பிசினஸ் எப்படி இருக்கு, பிசினஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, சேட்டலைட் விற்கிறதுல டிஜிட்டல் விற்கிறதுல பிசினஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை, அதனால அதை பார்த்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. அது யாரும் கேட்க மாட்டாங்க. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தான் பண்ணாங்க, அவங்க தான் இது பண்ணது. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆனால் இப்போ கண்டினியூ ஆகுது, அது எதுவும் பிரச்சனை கிடையாது இல்லையா?
இதெல்லாம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. கார்த்தி சொல்லுங்க. என்னாச்சு உங்க ஃப்ரெண்ட் ஆளை காணோம், கோச் வராது. வருவாருங்க, படுத்து தூங்கி இருப்பாரு. நாளைக்கு நாளைக்கு வருவாரு. நேத்து ரொம்ப கோவப்பட்டாரு. நீங்க தான் ஒரு 5 கிலோ சண்டே அனுப்பிச்சு விட்டீங்க. நேத்து ரொம்ப கோவப்பட்டாரு உண்மையில. அப்படி பேசுறீங்களா அவர்கிட்ட? நான் பேசினேன், நேற்று பேசினேன், முந்தானத்து பேசினேன். அதெல்லாம் யாருங்க என்கிட்ட கோவப்படுறது? அவர் கோவலாம் பட மாட்டாருங்க அந்த மாதிரிலாம். நேத்து கொஞ்சம் உங்க மேல கோவமா பேசினாரு. அப்புறம் அதையே மறந்துருப்பாரு, என்ன பேசுனே மறந்துருப்பாரு. காலைல ஃபோன் பண்ணி என்னங்க கோவமா இருக்கீங்க, எதுக்கே அப்படின்னு கேட்பாரு. அன்னைக்கு பேசினேன், ஆட முடியா என்னமோ பேசினேன் அப்படின்பாரு. இத்தனை நாள் பேசினா நேத்து கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி. ஏங்க ஒரு நாள் வந்து ரிவ்யூ பண்ணவே உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் பேசுறீங்களான்னு கேட்டிருக்கேன். அந்த அது அப்படிலாம் மனசுல வச்சுக்க மாட்டாருங்க அந்த மாதிரி. நல்ல கோவம் சுருட்டு பேசிடுறாரு, அப்புறம் மறந்துடுறாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாரு. பிரசாந்த் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுதான், நீங்க என்ன பேசினாலும் மனசுல வச்சுக்க மாட்டாரு. இன்னொரு பஞ்சாயத்தோட பெட்டி கேட்க உங்களுக்கு என்ன ஒரு பஞ்சாயத்து இல்லையே. அதான் சச்சின் ஒரு பையன் உங்ககிட்ட பேசினா அப்படியே டிவிக்கு ஒரு வாரம் கழிச்சு பேசுறேன் உங்ககிட்ட, நான் கலெக்ஷன் பார்த்துட்டு. கலெக்ஷன் மேட்டர் வேணாம்னு சொல்லியாச்சு. அவர் அன்னைக்கு பேசிட்டு போனாரு, ஒன் வீக் கழிச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்களும் பேசலான்னு. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. வேற யாரும் இருப்பீங்கல்ல? வேற யாரும் இல்லையா? ஓகே பாய், குட் நைட். வச்சுக்கலாமா? குட் நைட். ஐப்பா பாய்.